அருள்மிகு பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகளுடைய திருவடிகளை வணங்கிக் கொண்டு அவர் அருள் பெற்ற சுப்பிரமணியதாசர் உள்ளிட்ட அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய நான் சிந்தனையை தொடங்குகின்றேன். தொடர்ந்து ஞான கேள்வியாக நிகழ்ந்து வருகின்ற சகராலய ரகசிய அனுபவத்தில் இரண்டாம் காண்டத்தை அடிப்படையாக கொண்டு நாம் காரிய வினை, காரண வினை என்ற இரண்டு வினைகளை பற்றி பாம்பன் சுவாமிகள் இரண்டாம் காண்டத்தின் 30-31 பாடல்களில் அமைத்து தருகின்ற சிந்தனைகளை சிந்தித்து வருகின்றோம். அதிலே சென்ற வாரத்தில் கூடுதலாக சகராலயம் என்ற அனுபவத்தில் என்ன தனித்தன்மை இருக்கிறது என்பதை பற்றி ஆழமாக சுவாமிகளுடைய அறிவுறுத்தலால் நாம் தெரிந்து கொண்டோம். அதாவது சகராலய ரகசியம் என்ற பெயரால் பாம்பன் சுவாமிகள் சொல்ல வருகிற அல்லது கடவுளை பற்றி நாம் அனுபவிக்கிற ஒரு முடிவான அனுபவத்தின் விளக்கம் என்ன என்பதை பற்றி கொஞ்சம் ஆழமாக அதை சுவாமிகள் நமக்கு காட்டிக் கொடுத்திருந்தார். அதை இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்திக் கொள்ளுகிற வகையிலேயும் சென்ற வாரம் நேராக அதை அமைத்துக் கொள்ள இயலாத அன்பர்களுடைய வாய்ப்புக்காகவும் ஒரு சிந்தனையை அமைக்கின்றேன். பாம்பன் சுவாமிகளுடைய இந்த சகராலய ரகசியம் என்ற பெயர் சிதம்பர ரகசியம் என்பதனுடைய இன்னொரு பெயர். சிதம்பர ரகசியம் என்பதனுடைய இன்னொரு பெயர் தான் சகராலய ரகசியம். இந்த சித் அம்பரம் ஞான வெளி என்பதாக சொல்லுகிற அந்த பெயர் அடையாளம் சிதம்பரத்தில் எங்கே இருக்கிறது என்று கேட்டால், நம்முடைய தமிழகத்தின் வரலாற்றில் ஆடல் வல்லான் அல்லது நடராஜ பெருமான் எப்படி வந்தார், எப்போது வந்தார் என்ற கேள்விக்கெல்லாம் பழமையான வரலாறு கிடையாது. அதே சமயத்தில் வட இந்தியாவில் அதை பற்றிய விஷயமே கிடையாது. நடராஜ பெருமானை வட இந்தியாவின் எந்த திருக்கோயில்களிலும் நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் வட இந்தியாவிலும் தென்னிந்தியாவிலும் பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் கார்த்திகேயன் அல்லது குமாரன் அல்லது முருகன் அல்லது ஸ்கந்தன் என்று சொல்லப்படுகின்ற தெய்வத்தின் வரலாறு. சிவபெருமான் கூட வடமொழியில் பிற்காலத்தில் வந்தவர்தான். நமக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது சிவபெருமான் அல்லது சிவன் வழிபாடு மிக பழமையானது என்று வரலாற்றில் எழுதுவார்கள். பழக்க தோஷத்தில் எழுதுவார்கள். பழக்க தோஷம் என்றால் இன்றைக்கு இவர்கள் தெரிந்து கொண்டிருப்பதை அப்படியே பழைய விஷயத்துக்கு பதிவு செய்வது. அதான் பழக்கத்தில் வருகிற தோஷம். இப்ப நாம வரும்போதே ஒருத்தர் வழியில நிறுத்தி பேசுவார். அவர் வேலை முடியணும், அதுக்காக நின்று பேசுவார். அப்படி ஒரு நாள் தான் அந்த யோக தண்டம் நிறுத்தி பேசுறதுதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அது அவன் பழக்க தோஷம். அவன் திருப்பொழில் கேட்க வரதில்லை, வழியிலே வேலை முடிச்சு போலான்னு வர்றது. இது நீங்க போறீங்க, உங்களை வழியிலே நிறுத்தி இது பண்ணி போ. அந்த உதாரணம் இப்போ வேணாம், பின்னாடி வரும்.
அதாவது அணுகுமுறை சிக்கல். இந்த அணுகுமுறை சிக்கல் தான் உங்களுக்கு பழக்கத்தையும் படிப்பினையையும் தெளிவுபடுத்தும். அது இல்லைன்னா அது வராது. அந்த சிவன் என்ற சொல் இவர்களுக்கெல்லாம் பிற்காலத்தில் பழக்கப்பட்ட சொல். வேதத்தினுடைய பழமையான ரிக்வேதமோ அல்லது மற்ற வேதங்களினுடைய பழைய பணுவல்களிலோ சிவன் என்ற சொல்லை பார்க்க முடியாது. ருத்ரன் என்ற சொல்லை அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் வேதத்தினுடைய பழமையான ரிக்வேதம் அல்லது ரிக்வேதத்தினுடைய பகுதிகளில் நீங்க குமாரன், கார்த்திகேயன், ஸ்கந்தன் பற்றிய விரிவான விஷயங்களை பார்க்கலாம். தமிழ் வரலாற்றிலேயும் கந்தன் என்ற சொல்லுக்கு மூலம் உண்டு. கந்து என்ற சொல்லும் உண்டு. அதற்கு பிறகு கந்தரி உண்டு. இதெல்லாம் உண்டு. முருகனை முருகனாகவே சொல்லுகிற இடம் தமிழ்ல புறநானூர்ல முருகு ஒத்தியே. எதனாலன்னா முன்னியது முடித்தலின் முருகு ஒத்தியே அப்படின்னு ஒரு விஷயம் உண்டு. நான் தகராறு ரகத்தையும் எடுத்துட்டு கத்தில வேற எங்கேயும் போற மாதிரி தெரிந்து, அதாவது தமிழ்லேயே ரொம்ப பழமையா முருகன் என்ற சொல் எங்கே காணப்படுகிறது என்று கேட்டால் புறநானூற்றுக்குள்ள முருகு ஒத்தியே, அதாவது முருகனை நீ ஒத்தவனாக அல்லது முருகனை போன்றவனாக எங்களுக்கு தெரிய வருகிறாய். எதனால் என்று கேட்டால் நீ நினைத்ததை முடிக்கிற ஆற்றல் பெற்றிருப்பதனாலே முருகன் தான் இந்த மாதிரி செய்ய வல்லவன். ஆதலினாலே நீயும் நினைத்ததை செய்கிறாய். ஆதலினாலே நீயும் முன்னியது முடித்தலின் முருகு ஒத்தியே, அதுலேயே கூற்று ஒத்தியே அப்படின்லாம் வரும். யமனை ஒத்தவனே, முருகனை ஒத்தவனே, இதெல்லாம் நிறைய வரும். பழைய தமிழ் இலக்கியங்கள்ல அதுவும் அதே புறநானூர்ல சிவனை பற்றிய குறிப்பு நீல மணி மிடற்று ஒருவன் போல மண்ணுக பெருமை நீயே அப்படின்னு ஒருத்தனை பார்த்து வாழ்த்துறான். கண்டத்திலே நீலகண்டம் வைத்திருக்கிறவனே, அந்த இறைவனை போல நீ நிலையாக இந்த உலகத்தில் இருப்பாய் அப்படின்னு வாழ்த்துறான். ஆனா அதுல பேர் கிடையாது. உடனே நம்ம ஆளுங்க சிவபெருமானுடைய அடையாளம் அதுல காணப்படுகிறது அப்படின்னு எழுதுவாங்க. சரி, திருமூலர் தானப்பா முதல்ல கடவுளை சொல்லி கொடுத்தாரு. அவர் இந்த விஷம் சாப்பிட்டதெல்லாம் அதோ முகம் சொல்றாரு. ஏன் அது முருகனுடைய வரலாறா இருக்கக்கூடாதுன்னா என்ன மாதிரியாவது கேட்டா என்ன பண்ண? ஏன் அந்த நீலமணி மிடற்றொருவன் முருகன் தான் சொல்றது எவ்வளவு நேரம் ஆகும் எனக்கு? அக்கார்டிங் திருமூலர், அதாவது 2 வேலையை யார் செஞ்சா? முருகப்பெருமான் என்கிற அதோ முகம், 6வது முகம் செய்த 2 வேலை. ஒன்று விஷத்தை சாப்பிட்டது, 2வது சூரபதுமனை அழித்தது. இந்த 2 வேலையையும் செய்தது அதோமுகம் என்ற 6வது முகம் சொன்னவர் திருமூலர். அதோமுக தரிசனம் என்கிற தலைப்புல நீங்க போய் பார்க்கலாம். அப்ப இந்த நீலமணி மிடற்று ஒருவன் சிவன் எழுதலாமா முருகன் எழுதலாமா? அது சிவனான் தானா முருகனான் தான்? அதானே, சிவன் எழுதலாமா முருகன் எழுதலாமா? இது ஒண்ணும் இல்லை, சும்மா நான் நிறையெல்லாம் குழப்ப மாட்டேன் உங்களை. இதுக்கு அப்புறம் முருகன் என்கிற பெயரால் ஒரு நூல் இருக்குது, திருமுருகாற்றுப்படையின் பேர், நக்கீரர் எழுதினது. அதுதான் முருகனுடைய பெயராலேயே சொல்லப்பட்டது. ஆனால் முருகன் என்கிற சொல்லை அவர் அறிமுகம் செய்யவில்லை. தொடக்கத்துல அந்த நூலின் தொடக்கத்துல, திருமுருகாற்றுப்படை நூலின் தொடக்கத்துல நக்கீரர் தொடங்குவது சேய். இதுதான் சேய். சே போட்டு ஒரு ஏ போட்டு ஒரு ஈ போடுவார். சே எய் இல்ல, அது சேய் அப்படின்னு அர்த்தம். அதான் சேய். ஏன் அப்படி நீட்டி முழக்கிறார்? நம சிவாய என்ன சொல்லுங்க? இந்த திருவாசகம் பாராயணம் எல்லாம் வந்துருக்கீங்கல்ல, என்ன சொல்லுங்க? நம சிவாய வாழ்கன்னு சொல்லணும். நீங்க நீட்டி கடவுளை வாழ்த்துறீங்களா இல்ல வாழ்கன்னு நீங்க எதுக்காக சொல்லுங்க?
நீங்க அவ்வளவு பெரிய ஆளா நீட்டி முழக்கிறீங்கல்ல, நமச்சிவாய வாழ்கநாதன் தாழ் வாழ்க இப்பொழுது நெஞ்சல் நீங்காதான் தாழ் வாழ்க வழிகாண்டவர், அப்பதான் சீக்கிரம் முடியும். அது வேற விஷயம். நமச்சிவாய வாழ்க அப்படின்னு நீட்டி முழக்கணும். அது ஏன்னா அதுக்குதான் அல்லப்படைன்னு பேரு. வா அழுகன்னு படிக்க கூடாது, வாழ். அப்ப நீங்க இப்போ ஒருத்தர் வாங்க அப்படின்னா என்ன, உனக்கு ஏதோ வேலை இருக்குன்னு அர்த்தம். வாங்க வாங்க அப்படின்னா அது வேற. அந்த மாதிரி அது வாழ்க அப்படின்னு நீட்டி முழக்கினா ஒண்ணும் இல்லை. கடவுளோட இயல்புலாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். அந்த நீட்டி முழக்கிறதுக்குள்ள வாழ்த்துதல் அப்படின்னா வாழ்க என்று சொல்லுவது மூணாவது விஷயம், இயல்பு உரைத்தல். நீங்க அதுதான் சிவஞான போத மாபாடியம், சிவஞான முனிவர் எழுதினது. சிவஞான போதத்துக்கு எழுதின விளக்க உரை. அதுக்கு மங்கள வாழ்த்தை எடுத்துட்டு அவர் விளக்கம் எழுதுவார். கல் ஆள் நிழல் மலை உயிர் அருளிய கொள் ஆர் இணை மலர் நல் ஆர் புனைவரே அப்படின்னு பிரித்து எழுதுவார். கல்லார் நிழல்மலை உள்ளார் அருளிய கொள்ளார் இணை மலர் நல்லார் புனைவரே, இதுதான் மங்கள வாழ்த்து சிவஞான போதத்துக்கு. அது எழுதும்போது வாழ்த்து என்பது எதற்கு வரும்னா, வாழ்த்துறது மட்டும் இல்ல, இயல்பு கூறுதலும் அப்படிங்கிற விளக்கத்தை எழுதுவார். வாழ்த்துனா 3 பொருள்ல வரும். சுடுகாட வாழ்த்துறதுன்னு அந்த காலத்துல இருந்தது, காடு வாழ்த்துன்னு பேர். அது சுடுகாடே நீ நல்லா இருந்து வாழ்த்துவீங்களா? நீங்க இப்போ நீங்க ஒரு மருத்துவமனையை போய் திறக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், இது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இது ரொம்ப நாள் ஆச்சு சொல்லி, இதெல்லாம் ஞாபகத்துக்காக வச்சிங்களேன். ஒரு மருத்துவமனையை திறக்க உங்களை கூப்பிடுறாங்க, அதை திறந்து வச்சு என்னன்னு வாழ்த்துவீங்க? இந்த மருத்துவமனை நன்றாக விளங்க வேண்டும், மக்களுக்கு நோய் தீர்க்க வேண்டும் என்றுதான் வாழ்த்துவீங்க. அப்படி இல்லைன்னா இன்னும் அந்த மருத்துவமனை நல்லா எப்படி விளங்கும்? ஊர்ல நோயாளி நிறைய இருந்து காசு பற்றாதான மருத்துவமனை விளங்கும். இந்த மருத்துவமனை சீக்கிரம் மூடப்பட வேண்டும், ஊரில் எல்லோருக்கும் நோய் இருக்கக்கூடாது அப்படின்னு வாழ்த்துவீங்களா? வாழ்த்துனா அப்படிதானே வாழ்த்தணும். இந்த மருத்துவமனை மூடப்பட வேண்டும் அப்படின்னு தான் நீங்க வாழ்த்தணும். ஏன்னா அதோட நோக்கம் தான். மருத்துவமனை நல்லா இருக்கணும்னு வாழ்த்துனீங்கன்னா நோயாளிங்க அதிகமாகணும்னு அர்த்தம் இருக்கு. இதுக்கெல்லாம் பேரு இயல்பு கூறுதல்னு பேரு, அதனுடைய இயல்பை சொல்லுதல். அந்த மாதிரி நமசிவாய வாழ்கன்னு சொல்லும் போது கடவுளை வாழ்த்துறது இல்லை, அது நமசிவாயம் என்ற பெயரால் இந்த உலகத்தை திருமேனியாக கொண்டிருக்கிற கடவுள் அப்படின்னு ஞாபகம் வரணும். அப்படி ஞாபகம் வந்தா இன்னொன்னு ஞாபகம் வரும், எங்கும் திருமேனி அப்படிங்கிறது ஞாபகம் வரும். எது? திருமூலர் திருமந்திரம். இதுதான் அதுக்கான முறை. அதே மாதிரிதான் இந்த வரலாறுக்குள்ள திருமுருகாற்றுப்படை எழுதுற அந்த நக்கீரர் முருகனுடைய அந்த திருமுருகாற்றுப்படை தொடக்கத்துல முருகனுக்கு கொடுக்கிற பேர் சேய். தொல்காப்பியத்திலையும் முருகனுக்கு பேர் சேயோன்னு பேர். இது என்ன சேய், அது என்ன சேயோ, உடனே செம்பொருள், அதெல்லாம் எழுத ஒரு பக்கம். சேய் என்ற பொருள் என்ற சொல் ஏன் பயன்படுத்தப்பட்டது என்று கேட்டால், வேதத்தில் இருக்கிற குமாரன் என்பதனுடைய அடுத்த பயன்பாடு. இதுதான் அதுக்கான உண்மையான வரலாறு. 1000 தான் நீங்க தமிழ் கடவுள்னு பூச்சி முழுவனாலும், நான் தமிழ் கடவுள் இல்லைன்னு சொல்லல அவன. ஆனா தமிழ் கடவுள்னு எங்க வந்து சொல்ல போறீங்க, எப்படி சொல்ல போறீங்கன்னு தெரியாதனாலதான் சில பேர் என்ன பண்றான், என் அப்பன் என் அப்பனுக்கு அப்பன் நான் அவன் பேரன். சில பேர் சொல்லுவான்ல, நான் கிருபானந்த வாரியார் இது வாரிசுமா, கிருபானந்த வாரியார் குழந்தை இல்லைங்கிறாங்க, இவர் எப்படியா வாரிசுன்னா அசிங்கமான பொருள் வருமா வராதா? வரும் சார், நீங்க அது கிறிஸ்டியன்னா வரும் சார் அப்படின்னா கூட கேட்பீங்கல்ல. அப்ப நமக்கு சந்தேகம் வந்துடும், என்னடா இது வாரிசு, எந்த சொல்ல எதுக்கு பயன்படுத்துறதுன்னு பிரச்சனை, வேற ஒண்ணும் இல்லை. இதுதான் இதுக்கு இருக்கிற விஷயம். அந்த மாதிரி எனக்கு முருகன் வந்து முப்பாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. என்ன கேள்வி வந்து கேட்டாங்க, எங்க இந்த ஆனந்த விடலாம் படிச்சீங்களா, சீமான் வந்து
இந்த மாதிரி எங்க முருகன் முப்பாட்டெல்லாம் சொல்றாரு. இப்ப நீங்க தானே கேட்டாங்க, அப்ப பாம்பன் சாமி இங்க அவர் பாம்பன் சாமி அப்ப வந்து முருகனோட இவர் வந்து நமக்கு பார்த்தோன்னா இவருக்கு அப்பாவா அவர் முருகரு அப்படின்னு கேட்பனா இல்லையா? கேட்க மாட்டேன்னா நான் சுத்தமா அப்படி கேட்கலாமா? இவர் நம்ம தாத்தான்னு சொல்றீங்கல்ல, அப்புறம் அவருக்கு அப்பாவான்னு கேட்போம் இல்ல, நிறைய நம்ம யாரும் கேட்பான் அப்படித்தான். அதனால முருகன் முப்பாட்டுனா பாட்டுனான்னு கேட்டா இவங்கெல்லாம் என்ன இதுக்கு கவிஞர் அறிவுமதி தான் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறவன்னு வச்சிங்களா இந்த மாதிரிலாம் இவங்களுக்குலாம். அப்புறம் அவரும் இந்த மாதிரி என்கிட்ட கேட்பாரு, அறிவுமதி அப்பா முருகனை பத்தி எழுதணும் அப்படிலாம் எப்படி எழுது? நாங்கள் ஒன்றும் வேணாம்னு சொல்ல, ஏது உறவு கடவுள்கிட்ட நாம வைக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடவுள்கிட்ட உறவு வைக்கிறதுல பிரச்சனை இல்லை. உறவு கடவுள்கிட்ட வச்சிருக்கிறோமா இல்லையா? வச்சிருக்கிறோமா இல்லையா? ஆண்டான் அடிமை உறவு, அப்பம்புள்ள உறவு, அப்புறம் என்ன நட்பு உறவு, இப்படிலாம் உறவு வச்சிருக்கீங்க. நான் வந்து கொஞ்சம் வெளிப்படையா கேட்கிறேன். நீங்க பூச்சி படிச்சிருப்பீங்க. திருஞானசம்பந்தர் இப்படி இருந்தார், திருநாவுக்கரசர் அப்படி இருந்தார், மாணிக்கவாசகர் இப்படி இருந்தார், நீங்க படிச்சிருப்பீங்கல்ல. இதெல்லாம் எதுக்கு கொஞ்சம் கேட்கிறேன் அப்படின்னா, வாழற காலம் முழுக்க நாம் பூச்சி மொழிவிட்டு வாழக்கூடாது. எங்கேயாவது அதுக்குள்ள நாம தெளிவடையணும். இல்லைன்னா என்னுடைய பிறப்பு கொஞ்சம் கூட என்ன பண்ணாது, வளராது. இந்த வளர்றதுக்கு இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க எல்லாம் இருக்கிறீங்க, ஏதோ சொற்பொழிவு நடக்குது, ஒரு விஷயம் கேட்கறீங்க, இதனால என்ன சார் பிரயோஜனம்? சாயங்காலம் அப்படி போகணும் சார், ரெண்டு மனுஷன் கொஞ்சம் கதையா கட்டாம கொஞ்சம் இன்னும் பேசுற மாதிரி தெரியுதுன்னு பார்த்தா கட்சி வரைக்கும் ஒண்ணுமே தெரியல சார், அங்க போய் நின்னுதான் தெரியும் அந்த ஒரு மணி நேரம் ஆச்சு அப்படின்ற சில பேர். சில பேர் இல்லை சார் நீங்க ஏதோ ஒண்ணு புரிய வைக்கிறீங்க, ஆனா எங்களுக்கு அது புரியாது போல இருக்குதா அப்படின்னு சில பேர். சில பேர் புரிஞ்ச மாதிரி தலையாட்டுவாங்க, சில பேர் புரிஞ்சுக்கணும் இருப்பாங்க. இது வச்சுங்களா, என்ன கொஞ்சம் யாரும் புரிஞ்சுக்காமலாம் ஒருத்தரும் புரிஞ்சுக்காமலாம் போகாம இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தா சரி, ஒருத்தரும் புரிஞ்சுக்கனால நான் புரிஞ்சுப்பேன்ல, அதை புரிஞ்சுக்கலன்றது இல்லை. என் நான் படிக்கும் பாட்டு உன் படிக்கும் உயிர் படிக்கும் அப்படிங்கிறாருல, அந்த மாதிரி எனக்குள்ளேயே நான் படிக்கணும்ல. அப்பதான் நீங்க கேட்ட அபுத்தி பூர்வம் புத்தி பூர்வம்னு அர்த்தம் வரும். நான் படிக்கிறதும் நான் படித்தேன்னு சொல்றது, நான் சொற்பொழிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்ல, இது நான் படிச்சது உங்களுக்கு சொல்றது, சொல்லும் போதே நான் புரிஞ்சுக்கிறேன்ல, அது அபுத்தி பூர்வம். இதுதான் ரொம்ப எளிமையா. அப்பதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, அபுத்தி பூர்வம்னா அது கடவுள் விஷயமா வந்தா ரொம்ப தெளிவா இருக்கும். அப்படி இல்லைன்னா அது விளக்கெண்ண மாதிரி இருக்கும். அவ்வளவுதான் விஷயம். அதுல நாத்தம் அடிக்கும், அவ்வளவுதான். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, படிக்கிறது கேட்கறதுன்னு ஒண்ணு வந்த பிறகு சார் என்ன சார் இதுல நடக்குது அப்படின்னா, நம்ம பிறப்பு ஒரு வாரம் அது சொன்னேன், இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற முறையில ஆணியற்ற மாதிரி நாம பிறந்திருக்கோம். அதை புரிந்து கொள்வதற்காக நம்மை சுற்றி உறவிலிருந்து நட்பு வரைக்கும் சொந்தம் பந்தம் ரெண்டும் இருக்கும். இந்த ரெண்டுலயும் நீங்க உங்க வேலையே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, இதுல நீங்க கத்துக் கொடுக்க வந்ததை கத்துக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி எப்படி புரிய வைக்கிறது? அதை நேரம் இப்படி ஒரு உதாரணத்துல புரிஞ்சுங்க. ஒரு ஆளுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, எல்லாருக்கும் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும். நீங்க பீடி பிடிக்கிறது தண்ணி அடிக்கிறது தான் கெட்ட பழக்கம் இல்ல, எல்லாருக்குமான ஒரு மாற்றிக்க முடியாத ஒரு புத்தி இருக்கும். அவன் எப்ப பார்த்தாலும் மூக்குல கையை விட்டுங்கிறான் சார்னு சொல்றாங்க, அதுவும் அதுலதான் வரும். எப்ப பார்த்தாலும் தலையை சொறிகிறான் சார்னால அதுவும் அதுலதான் வரும். ஏன்னா சில பேருக்கு தலை சொறியது பிடிக்காது, சில பேருக்கு மூக்குல கையை விடுறது பிடிக்காது. இதுல இருந்து நீங்க இந்த ஒவ்வாத பழக்கம்னு கெட்ட பழக்கம் சொல்றல, பாதகமான விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரியாம நாம விட முடியாம இருக்கிற பழக்கங்கள். இதுதான் நான் ஆணி அடிக்கிறதுங்கிறேன். இப்போ ஒருத்த சிகரெட்டு தப்பு பிடிக்காத இப்படிலாம் படிச்சுட்டான், நிறைய பேர் சொல்றாங்க, நோயாளியே பார்க்கறான், புரிஞ்சுக்கிறான், எல்லாம் பண்றான், விட முடியல. விட்டவனை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை, விட முடியாம ஒருத்தன் செத்து போறான்னு வச்சுங்களேன். இப்ப அவனுக்கு அடுத்த பிறகு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவன் எந்த அளவுக்கு மனசுல அதை
அதுக்காக வருத்தப்பட்டு விட முடியலன்னு நினைச்சானோ, உண்மையிலேயே எந்த அளவுக்கு அதுல இருந்து விடுதலை பெறணும் முயற்சி பண்ணானோ, முயற்சி வெற்றி அடையாம இருக்கலாம், அதை பத்தி பிரச்சனை இல்ல. முயற்சி எந்த அளவுக்கு பண்றானோ, இந்த வேல்யூவேஷன் தான் கடவுளோட வேல்யூவேஷன். இந்த கணக்கு தான் கடவுளோட கணக்கு. அடுத்த பிறப்புல நீ நினைச்சது எந்த அளவுக்கு நினைச்சதுன்னு அவனுக்கு தெரியும் பார். தொடக்கத்துல இருந்தே சிகரெட்டை பிடிக்காம பிறக்க வைக்கலாமா, இல்ல ஒரு 10 வயசு வரைக்கும் பிடிக்க வச்சு மறக்க வைக்கலாமா, இல்ல ஒரு 50 வயசு வரைக்கும் பிடிக்க வச்சு மறக்க வைக்கலாமான்னு ஒரு கால்குலேஷன் பண்றான். முதல்ல இருந்தே பிடிக்க வைக்காம இருக்கிறதுக்கு இந்த பிறப்புலயே நீ அதுக்குள்ள வருத்தப்பட்டு பாரம் சுமந்திருக்கணும். அடுத்த பிறப்புல அதுக்குள்ள ஒரு 10 வயசு 20 வயசு இப்படி ஒரு கணக்கு எதுக்குன்னு வச்சுக்கலாம். அது நிறுத்துறதுக்கு என்ன பண்ணுவான்? அந்த 10வது வயசுலயோ 40வது வயசுலயோ 50வது வயசுலயோ அந்த சூழல்ல ஒரு பிரச்சனையை சந்திக்கிற மாதிரி பண்ணுவான். சில பேர் பொண்ணால, சில பேர் பிள்ளையால, சில பேர் பொண்டாட்டியால, சில பேர் மருமவளால, சில பேர் மருமவனால திருந்திருப்பான் வருது இல்ல. இதெல்லாம் அந்த கேட்டகரி. புரியுதா உங்களுக்கு? இப்ப போன பிறப்புல திருந்துறதுக்கு எடுத்த முயற்சியை இந்த பிறப்புல திருந்துறதுக்கான வாய்ப்பா கொடுக்குறான் அல்ல கடவுள். புரியுதா இடைவெளி? அப்ப இந்த பிறப்புல நீங்க எடுக்கிற முயற்சிய இப்பவே உங்களுக்கு கை வரணும்னா என்ன பண்ணலாம்? அதுக்கு கடவுள் எந்த முறையை நமக்கு கொடுத்துருக்காரு. இப்பவே நீங்க கடவுளுக்கு வேலை கொடுக்காம இந்த பிறப்புலயே நீங்க அடுத்த கட்டத்துக்கு போலாம். அதுக்கு கடவுள் என்ன வாய்ப்பு கொடுத்துருக்காரு தெரியுமா? என்ன வாய்ப்பு கொடுத்துருக்காரு ஏதாவது தெரியுமா? அது தெரிஞ்சா சொற்பொழிவு கேட்க வந்ததே அதுக்கு தான் சார் சொல்லியிருக்கீங்க. அது இன்னும் என் சொற்பொழிவு வராங்கல்ல, அதுவும் வராங்கல வந்து. அதான பிரச்சனை. விஷயமே தான். ஒரு விஷயத்துக்குள்ள வந்து இதை நான் செய்ய போறேன், இதுக்குள்ள இவ்வளவு பொறுப்பு இருக்குதுன்னு எங்கேயாவது ஒரு புள்ளி வச்சீங்கன்னா அதை கடவுள் உடனே கையில எடுத்து இந்த பிறப்பிலேயே மொத்தத்தையும் சால்வ் பண்றதுக்கு தான் இந்த குருமார்கள் இருக்கிறாங்க. இதுதான் கடவுளுக்கும் குருமார்களுக்கும் உள்ள இடைவெளி. கடவுளுக்கும் குருமார்கள் நினைச்சதெல்லாம் செஞ்சிருவாங்கன்னு நினைச்சு இப்ப மனக்கோட்டை யாராவது கட்டினாங்கன்னா அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா இப்ப நான் கூட போன வாரம் கணக்கம்பட்டி சித்தர் ஒரு 10 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கணக்கம்பட்டி சித்தர் சமாதி முதல் ஆண்டு குரு பூஜையில போய் பேசுறேன். தொடக்கமே இப்படிதான் பேசினேன். நீங்க அங்க போய் இப்படிதான் பேசுங்களான்னு கேட்காதீங்க. நிறைய பேர் சாமி கிட்ட வாங்கி தூண்டு வந்திருப்பீங்க. அவர் ஏதோ அவர் உங்களுக்கு நல்லது பண்ணியிருப்பாரு, அதுக்காக கடன் கழிச்சு போலான்ட்டு இந்த 1 வருஷம் கழிச்சு வந்திருப்பீங்க. இதுல கொஞ்சம் பேர் இருப்பீங்க. கொஞ்சம் பேர் சித்தர் மார்க்கனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்திருப்பீங்க. கொஞ்சம் பேரு உண்மையிலேயே இதுக்குள்ள இருப்பீங்க. இதுல உங்க நிலவரமும் அவர் நிலவரமும் என்ன? இப்ப இப்படி வச்சீங்களேன். இப்ப ஒருத்தர் நேற்று பாக்குறாரு, போய் முடிச்சோடனே வராரு, சார் இதெல்லாம் உண்மையா சார், இதெல்லாம் நடக்குமா சார்? ஒரு வக்கீல் இருக்கிறாரு நம்ம ஃப்ரெண்டு, அவருக்கு இதெல்லாம் கொஞ்சம் டென்ஷன் ஆகாது. இருந்தாலும் நமக்கு தெரியாம ராத்திரில போய் நெட்டு கிட்ட பார்த்துட்டு, ஆமாங்க நீங்க சொன்ன மாதிரி பார்த்தங்க, பெரிய ஆளா தான் பார்ப்போம் அந்த ஆளு, அவ்வளவு கூட்டம் எப்படிங்க போகுது அப்படின்னு அடுத்த நாள் வந்து சொல்லுவார். நானும் நினைச்சுப்பேன், உனக்கு ரெண்டையும் கடவுள் காட்டுறான். எதை காட்டுறான்? நம்பிக்கை இல்லா தன்மை உன் மனசுல இருக்குது. ஆனா நீ ஏதோ ஒண்ணு அந்த காட்சியை பார்த்துற, இது நடக்குமா அப்படின்னு பார்த்துற. இப்ப இதுல உன் நிலவரம் என்ன? இதே நிலவரத்துல நான் தான் இருந்தேன் 3-4 வருஷத்துக்கு முன்னாடிலாம். காசி பல்கலைக்கழகத்துல வேலை பார்க்கிற வரைக்கும் தத்துவவாதி தான் நானு. இங்க வந்து அந்த பரஞ்சோதி பாபா குரு பூஜை, அதுக்கப்புறம் பாம்பன் சாமி தகராலய ரகசியம் இதெல்லாம் பேச ஆரம்பிச்ச பிறகு நமக்கு வேற ஒரு விஷயத்தை தெளிவா கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி கடவுளை பத்தி என்னை விடவும் யாரும் பேச முடியாத அளவுக்கு பேசுவேன். ஆனா இப்ப கடவுளை பேசுறது வேற, அப்ப பேசுறது வேற. அப்ப கடவுள் வாதமா பேசுறது வேற. இப்ப கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிற விஷயமா இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் பார்த்துட்டு பேசுறோம். எந்த மாதிரி ஆளுங்க? நம்ம பாம்பன் சாமியிலிருந்து, கணக்கம்பட்டியிலிருந்து, இன்னும் பல சித்தர்கள் மரபுல இருந்து பார்க்கிறோம். அப்ப கணக்கம்பட்டி சித்தர் வந்து என்ன ஆச்சுன்னா 3 நாள் அந்த மொத்த குரு பூஜை விழாவுக்கு குறைஞ்சபட்சம் 10,000 பேர் 3 நாளும் தொடர்ந்து, அதாவது லைன் கட்டி வந்து போயிட்டு இருக்கிறான்.
இந்த விஷயம் உங்களுக்கு தெரியல, இவ்வளவு பேருக்கு தெரிஞ்சுட்டா போய் வாங்கி வந்துருப்பீங்களா? பாம்பன் சாமி கோயிலுக்கு நான் 10 கணக்கா சுத்துறேன் சார், தெரிஞ்சிருந்தாங்க ஒரு நாள்ல போய் ஏதாவது வாங்கி வந்திருப்பேன் சார், சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லை இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க அப்படின்னு நான் கேட்டா என்ன சொல்லுவீங்க? எல்லாம் விடுங்க சார் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறீங்களா? அங்க போய் இவங்களால முடியாதுன்னு சொன்ன விஷயம் முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, போய் நிக்கிறவன் அவன் என்ன நினைப்புல நிக்கிறாங்கிறதையும் அவங்க உடைக்கிறாங்க. நீ ஏன்டா இங்க எங்களை நம்பாது, நீ எதுக்குடா வந்தன்னு கேட்கறது, 15 கொலை பண்ணிட்டு நீ ஏன்டா அங்க வந்துடுறது, நீ ஏன்டா பொண்டாட்டியை கொலை பண்ணிட்டு இங்கே வந்தது, இப்படி சொன்ன உடனே கொலை பண்ணிட்டு போனவங்கிறான் பாரு, அவனுக்கு ஆடி போய் ஓடுறது இல்ல அடங்குறது, இந்த விஷயம்லாம் அங்க நடந்துருக்குது. இது 1 2 இல்ல, இப்படி குறைஞ்சபட்சம் ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு இந்த விஷயத்தை அவங்க பண்றாங்க. சரி, நமக்கு அது மாதிரி இல்லையே, அவங்களுக்கு எப்படி நடந்தது அப்படின்னு கேட்டா என்ன இடைவெளி சொல்லுவீங்க? இல்ல எல்லாருக்கும் ஏன் அவங்க இருந்து பண்ணலன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? இது அவங்க வேலையா? அவங்க வேலை என்ன தெரியுமா? உலகத்துல கடவுள் என்பவர் இருக்கிறார், அதை வச்சு நாங்க முடியாதுன்னு சொல்லதை முடிய வைப்போம். இந்த ஒண்ணுத்துக்கு தான் அவங்க சாட்சி. நல்லா கேட்டுங்க. இந்த இடத்துல நீங்க மயங்கிறதுக்குலாம் ஒண்ணும் இல்லை. இந்த இடத்துல பெரிய வாதமே எனக்கு நடந்தது. ஒரு உண்மையை சொல்றேன்னு, ஒரு வக்கீல் ஒருத்தர் நாம போற ஒரு சித்தர்கிட்ட தொடர்ந்து வருவார். அவரு முதல்ல அவருக்கு இங்கே நம்ம பாம்பன் அடியாரம் ஒருத்தர் அவர் உணவுக்குலாம் மாசம் 3000 ரூபாய் போகாமலே போட்டுவார் வங்கியில. இதெல்லாம் நான் சொல்றது ஆதி நாள் கதை இல்லை, 6 மாசத்து கதை. அதாவது போட்டுவார். அந்த வக்கீல் காசு சாப்பாட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தவர் திடீர்னு ஒரு நாள், எனக்கு ஐயா உத்தரவு கொடுக்கல, அதனால நான் காசு சாப்பாட்டுக்கு இந்த காசை வாங்கி சாப்பிட்டோம் ஒருத்தங்கிறான். அவங்களுக்கு தெரியும், அவங்க வேற ஆளு. இதெல்லாம் இங்க இது சம்பந்தப்பட்ட கதை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த எனக்கு ஐயா உத்தரவு கொடுக்கல. நான் இது எதுக்கு தெரியுமா இந்த கதையெல்லாம் சொல்றேன்? இந்த வினையை ஒழிக்க முடியும் ஒழிக்க முடியாதுங்கிறத தத்துவமா பேசி ஜெயிக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? நேற்று கூட அதை சொன்னேன். பௌத்தத்துல சமையல்காரனை கொலை பண்ணவன் கோவலன். அந்த சமையல்காரன் இந்த பொறப்புல கோவலனை கொலை பண்றான். பௌத்தத்துல மட்டும்தான் கொலை பண்ணுவான் கட்சி வரைக்கும் அவன் விடுதலை ஆவானான்னு கேட்டா அதுக்கு தெளிவா பதில் இருக்காது. இது பௌத்தம் சமணத்தோட வினை கொள்கையோட வீக்னஸ். அதுக்கப்புறம் வினை கொள்கைனா என்னங்கிறது நம்ம சைவம் வரும்போது அது சாக்கிய நாயனார் புராணத்தை வச்சு நம்ம தெளிவா சொல்றோம். அதுவும் 1000 படித்தாலும் புரியாது. இப்ப நம்ம பேராசிரியர் ரத்ன சிவாஜி 2-3 நாளைக்கு தான் முந்தா நாள் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் நேற்று இதெல்லாம் முடிஞ்சது காரியம்லாம். அவரும் பாம்பன் சாமி எழுதுவார், வள்ளலார் எழுதுவார், அருளாளர்களை எழுதுவாங்க, எல்லாரையும் எழுதுறாங்க. சண்முகோசம் எல்லாம் அனுபவிப்பாங்க, எல்லாம் படிப்பாங்க. இவங்களுக்கும் ஒரு பிரச்சனை வர்றப்ப வினை கொள்கையில விடுதலை இல்லாம சிக்கி தவிப்பாங்க. அது காரணம் என்ன? எனக்கு தெரிஞ்சு சென்ற இந்த 2014 வரை 1985 இருந்து நான் அவருக்கு 96 ஒரு விழா எடுத்தோம், அவருடைய 60வது வயசுல. அப்ப அந்த விழாவில் நான் ஒரு வரலாறு நூல் எழுதினேன். அவருக்கு எழுதிட்டு அப்ப செங்கோட்டையன், நாவலர் நெடுஞ்செழியன், இன்னும் பெரிய மந்திரி எல்லாம் உட்கார்ந்து இருந்த மேடையில சொன்னேன், இப்போதைக்கு ரத்ன சிவாஜியை விட பெரிய அறிவாளி சைவ சித்தாந்தல கிடையாது. அப்ப அருணையுடைய உயிரோடு இருக்கிறார். அப்ப சொன்னாங்க அதெல்லாம் கிடையாது, இவங்களை விட ரத்ன சிவாஜிக்கு மேலெல்லாம் யாரும் கிடையாது. நான் அந்த மேடையிலேயே நான் பேசின அளவுக்கு இன்னைக்கும் வரைக்கும் அவர் அளவுக்கு வேலை செய்யல யாரும் பெரிய உரையாசிரியர்களா இருந்தாலும். அந்த அளவுக்கு சைவ சித்தாந்தத்துக்கு செஞ்சவர் தான். இன்னும் ஒண்ணு வீர சைவத்துல இருந்தாரு, வள்ளலாரையும் பேசினாரு. எந்த சித்தாந்தியும் அவர் பின்னாடி பெருசா கொண்டாடல. இதே ஒரு தப்பை எவனா செத்து போயிருந்தாங்கன்னா கூட பெரிய அரசியல்வாதில இருந்து பெரிய ஆளெல்லாம் போயிருப்பான். ஆனா அவருக்கு பின்னாடி இன்னைக்கு ஒரு பேப்பர்ல கூட தெளிவா நியூஸ் வராத அளவுக்கு அடங்கி போகுதுன்னா என்ன காரணம்? ரெண்டுத்துக்கு நடுவில் நம்ம மாட்டக்கூடாது. ஒண்ணு அரசியல்வாதி மாதிரி சமயத்தை பேசணும், அப்படி இல்லைன்னா தெளிவான ஆன்மீகவாதியா வரணும். ரெண்டும் இல்லைன்னாக்க இதுதான் சிக்கலாயிடும். எதுல நம்ம என்ன வேலை பண்றோம்னு தெரியணும். அது இல்லாம பேதம் இல்லாத ஞானம் வரணும். அப்புறம் சமூகத்துல அடுத்தவங்களை தெளிவா அவங்க மேல வர்றதுக்கு நம்ம கொள்கையோட தெளிவா சொல்லணும். இதுதான் எனக்கு காட்டி கொடுத்த பிரச்சனை. யாரு? பாம்பன் சாமி எனக்கு காட்டி கொடுத்த. அதனாலதான் நான் யாரா இருந்தாலும் மேடையில திட்டுறதுக்கு காரணம் என்னன்னா, சரி பரவாயில்ல, நமக்கு கொள்கை தெரியுது, நான் சொல்றது தப்புன்னு சொல்லட்டும் அப்படிங்கிறது நான் தெளிவாக சொல்லிட்டு இருக்கிறேன். இப்பவும் அதான் காரணம். அதுதான் உங்களுக்கு இப்ப நான் வேற மெத்தட்ல சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க உருப்படணும்னு வந்தீங்கன்னா அதுக்கு என்ன மெத்தடாலஜி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உருப்பட முடியுமே தவிர இல்ல பஜன கோஷ்டியா தான் இருப்பீங்க கடைசி வரைக்கும் அப்படிங்கிறத சொல்றதுதான் இப்ப இந்த சித்தர் அனுபவம் வரைக்கும் சொல்றேன். யாரு கணக்கம்பட்டி சித்தரோ, உங்களுக்கு எல்லாம் இந்த விளையாட்டுக்குள்ள எல்லாம் எவ்வளவு உண்மை இருக்குன்னு இப்ப சொல்ல மாட்டேன். இந்த விளையாட்டுல ரொம்ப பெரிய விளையாட்டுக்காரரு நம்ம சுப்பிரமணிய தாசர். அதையும் ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா
இப்ப நான் கனகம்பட்டி சித்தர் சொல்றேன், இன்னும் பரஞ்சோதி பாபா சொல்றேன், இவங்கெல்லாம் சித்து பண்ணவங்க. அது இல்லாம இன்னைக்கும் நீங்க அனுபவிக்கிறீங்கன்னா உங்களுக்கு சித்து பண்ற மாதிரி இவங்க விஷயம் நடக்கும். ஒண்ணும் இல்லை, தமிழ் தெரியாத ஆளுங்களும் இங்க உட்கார்ந்து சண்முக கவசம் படிக்க கையில எடுத்தாங்கன்னா இவர் சந்நிதியில சண்முக கவசம் தப்பு இல்லாம படிச்சுட்டு போய் மனப்பாடம் ஆயிரத பாக்குறோம். அது இல்லாம நிறைய உள் விஷயம்லாம் இருக்குது. அது அப்புறம் அது வாய்ப்பு வரும்போது ஒவ்வொரு சாட்சியும் சொல்லுவேன். இந்த கனகம்பட்டி சித்தர்லாம் கொடுக்கிறார் சாதமா. இன்னும் கேட்டா பழனியில ஒரு டாக்டர் பக்கத்துல வித்யாசாகர்னு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலயே இருக்கும், அந்த கிளினிக் டாக்டர். அவர் வந்து பேசினார். அவரை கனகம்பட்டி சாமி கூப்பிட்டு வச்சு 1 மாசம் கல்லுல படுக்க வச்சு அவருடைய நெஞ்சில இருந்த பிரச்சனையை தீர்க்கிறார். யார? அந்த டாக்டருக்கு நெஞ்சில ஆபரேஷன் பண்ண வேண்டிய விஷயத்தை பண்ணாம அவரை சரி பண்ணி குணம் பண்றார் ஒரு மருத்துவரை. அந்த டாக்டரே வந்து பேசி சொன்னார், என்ன இப்படி சாமி காப்பாத்தினாங்க அப்படின்னு. எனக்கு பின்னாடி அவர் பேசினார். எனக்கு முன்னாடி பேசின ஒரு டீச்சர் அம்மா, எங்க குடும்பத்து பிரச்சனையும் சாமி கிட்ட வந்த பிறகு தான் தீர்ந்தது. 2 சாட்சியோட மீதி எல்லாரும் தனிப்பட்ட முறையில சொன்னது நிறைய. இப்ப இதெல்லாம் நீங்க தீர்க்கிறதுன்றது முதல் விஷயம். கடவுள் இருக்கிறார் என்பதற்கு தெளிவா சாட்சியா இவங்க இருக்கிறாங்க. 1. 2வது, கடவுள் இப்ப நாம சுத்தி வணங்குற கடவுள் அப்படிங்கிற பேர் இல்லாம நாம வந்து நம்பிக்கைக்காகவும் நம்ம எதிர்பார்ப்புக்காக சுத்துறது கடவுள் விஷயம் வேற. இப்ப இங்க வர்ற நாம 95 அது கூட வேணாம் 99% இங்க வர்றவங்க கடவுளை எதிர்பார்த்து வர்றவங்க தான். கடவுள் இருக்கிறாருன்னு வர்றவங்க கிடையாது யாரும். எனக்கு தெரியும் கடவுள் இருக்கிறாருன்னு வந்துட்டாவே வச்சு எடுக்க மாட்டாங்க கையில. ஏன்னா கடவுள் இருக்கிறாருங்கிற அனுபவம் வர வர அவங்களுக்குள்ள சடங்குனா 3வது பட்சமா மாறும். இப்போதைக்கு கடவுளை எதிர்பார்த்து வரோம். இதுதான் நம்ம கூட்டத்தோட நிலவரம். அதுல 1% சில பேர் அனுபவத்துல கடவுள் அவர்களுக்கு நான் இருக்கிறேன் என்று காட்டி கொடுப்பார். புரியுதா உங்களுக்கு? கடவுள் இருக்கிறாரா என்று எதிர்பார்த்து கேட்டு வருபவர்களுக்கு இவங்க கொஞ்சம் பேருக்கு நான் இருக்கிறேன்பான்னு தொடர்ந்து காட்டிட்டு இருப்பார். அவங்க தான் சாமி பேர்ல உயிரா இருக்கிறவங்க. இந்த 2 விஷயம் இருக்கும். இதை தாண்டி இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவரு அவரு எவர் மேலையும் வித்தியாசம் இல்லாம தெளிவா அதுக்குள்ள இறங்குறாங்க பாரு. அவங்க தான் அந்த இடத்துக்கே வந்தவங்க. அவங்க மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இவர்கிட்ட வரும்போதே வேற யாரையும் காழ்ப்புணர்ச்சியா நினைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி யாராவது மனநிலை பெற்றிருந்தீங்கன்னா அவங்க தான் அந்த 99 தாண்டி கடவுள்கிட்ட வர்ற அந்த ஆட்கள். அந்த மாதிரி யாராவது இருந்தா சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன். அது வேற விஷயம். அந்த இடம் தான், அதாவது வரும்போதே உங்களுக்கு எந்த விதமான ஆசார சங்கற்ப விகற்பங்களும் இல்லாத மனநிலைமை பாருல வள்ளலார். அது மாதிரி ஒரு மனநிலை யாருக்காவது இருக்குதான்னு பாருங்க. அது இருந்தாதான் இந்த குரு நெறிக்குள்ளவே நீங்க அந்த இடத்துக்குள்ள வந்தாலும் ஆவீங்க. இதுக்கு நடுவுல இருக்கிறதெல்லாம் காட்சி தான். அதாவது ஒரு எவிடன்ஸ் அல்லது ரெஃபரன்ஸ் இப்படி சொல்றோம்ல, இதுதான் இப்ப நடக்கிறதெல்லாம். அதுல கனகம்பட்டியார் அந்த வக்கீல் என்ன பண்ணாருன்னா, நான் அந்த சாமி கிட்ட எனக்கு உத்தரவு இல்லை, சாமி எனக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லல அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் அவரா வந்து உட்காரும் போது என்ன சொல்லியிருக்காரு அவரு, நீ போய் நீ ஒரு 4 சாப்பாடு வாங்கிக்கலாம். எங்க ஒரு 7 கிலோமீட்டர் சைதாப்பேட்டை போய் இந்த கடையில அவருக்கு எல்லா கடையும் தெரியும்னு வச்சுங்களேன், அங்க போய் வாங்கிவான்னு முதல் நாள் 4 சொன்னார். அப்புறம் 6 சொன்னார். அப்புறம் என்ன பண்ணார், நீ வடபழனி தாண்டி ஆந்திரா மெட்ல ஒரு மூட்டை நிறைய 10 சாப்பாடு 6 சாப்பாடு மூட்டையா வாங்கி வந்து கொடுக்க வச்சாரு. யாருக்கு? அவருக்கு இல்ல. அந்த உடனே அங்க வரவும் போறோம்னா சாப்பாடு பின்னாடி போவோம் முன்னாடி போவோம் ஊர் பூரா போவோம்னு வச்சுங்களேன். இப்படி மாசத்துல 1.5 லட்சம் ரூபாய், மாசம் 3000 ரூபாய் கொடுத்தவர் தான். யாருக்கு? நேரா அவர் சாப்பாட்டுக்கு போயிட்டு இருந்தது அல்லது அவர் பேர்ல சாப்பாட்டுக்கு போயிட்டு இருந்தது. இப்ப என்ன கணக்கு இது ஒரு கோப்பமாக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு சாப்பாடு கொடுக்கறது நீ இன்னமும் ஏன் உத்தரவு சொன்ன இல்லை, நீ யாரா எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, நீ ஊர்ல இருக்கிறவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறாண்டா உனக்கு தகுதி இதுன்னு மாத்துவாங்க. அதுவும் சாப்பாடு நீங்க போட்டீங்கன்னா அதை பார்த்து போட்டு இருப்பீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஊர்ல இருக்கிற கட்டடா கட்டமாலம் எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்க வைப்பாங்க. அது ஏன் பண்ணுவாங்க அப்படின்னா, உன் கர்மாவோட லெவல் நீ யாருக்கு போகணும் அப்படிங்கிறத முதல்ல டேலி பண்ணுவாங்க. அந்த கணக்குல வேலை வாங்கின பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, நீ தலைதறிக்க ஓடுறியா இருக்கிறியான்னு பார்ப்பாங்க. அவர் ஏறக்குறைய ஒரு 4.5 லட்சம் செலவு பண்ண பிறகு ஐயா சாமி முடிஞ்ச வரைக்கும் நான் பண்றேன்ட்டு போனாரு இருக்கிறாருன்னு வச்சுங்க. எதுக்கு மாச கணக்குல இப்பவும் ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல எங்கேயாவது செலவு பண்ணி தான் இருக்கிறாரு இந்த சித்தர் மார்க்கெட்டுக்கு. இந்த வினி தீர்தா தெரியல. ஒரு நாள் அவருக்குள்ள நாய் செத்து போச்சு, இவர் இருக்கிறவரு கொக்கோ கோலா வாங்கி கொடுத்து ஏதோ பண்ணி அனுப்புனார். அப்ப எனக்கு செய்தி வருது, இந்த மாதிரி சாமி பண்ணாரு
கடவுள் கொள்கையில கடவுள் எல்லாம் முடிந்தவனாக இருந்தாலும் எல்லாவற்றையும் அவன் முடிச்சு வைக்க மாட்டான். வினைதான் அவன் கணக்கு. ஆனா இந்த சித்தர்கள் அருளாளர்கள் வர்றவங்க இதை முடிக்கிற மாதிரி காட்டுறாங்கல்ல, இதுல என்ன சார் வித்தியாசம்? இந்த ஒரு இடம் முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். என்ன பண்றாங்க? முடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுல என்ன வித்தியாசம்? ஏதாவது புரியுதா? இல்ல அந்த இதெல்லாம் கிடையாது. ஒரே விஷயம்தான். உங்களுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கிறத மாத்தி விட்டு தான் பண்ணணும். இதை தவிர முத்தி அதாவது உன்னுடைய மொத்த வினையையும் அறுத்து முத்தி தந்த மாதிரி நீங்க பார்க்க முடியாது. அதான் இருக்கிற முக்கியமானது. இப்ப நான் போறேன்னு வச்சுங்களேன், நோயால வருத்தப்படுறேன். சித்தர் பாக்குறாரு, இவன் நல்லவன் தானே, இவனை ஏன் கடவுள் நோயை ஒத்து வச்சுக்கிறாருன்னு கணக்கெல்லாம் தெரியும். நோய் இல்லாம ஆக்கி விடுவாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க? முத்தி கொடுத்துறதோ அல்லது பிறப்ப கெடுக்க மாத்துறதோ இல்ல. நோயை மாத்திட்டா என்ன அர்த்தம்? நீங்க நினைச்சீங்க குஷியா இருப்பீங்க, நோயை மாத்திட்டாரு அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு. இந்த நோயினால என்ன அனுபவம் கொடுக்க நினைச்சானோ அந்த அந்த புரிஞ்சிக்கிற விஷயத்த வேற மெத்தட்ல புரிய வைப்பான். போன வாரம் ஒரு உதாரணம் சொன்னேன்ல, ஒரு நல்ல நீங்கன்னா ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னு வச்சுங்களேன். ஒருத்தன் ஹோட்டல் கடை வச்சுக்கிறான், அவன் நல்லவன், அவன் ஒரு குருவை பின்பற்றி ஏதோ பண்றான், சாமியை பின்பற்றி. அவன் வறுமையில நடக்குது ஹோட்டலு. இப்ப கடவுள் என்ன பண்றாரு? ஒரு பெரிய மனிதனை அந்த ஹோட்டல்ல எப்படியாவது சாப்பிட வச்சு அவனை வளர வைக்கணும் முடிவு பண்றாரு. அந்த மனிதர் அவனுக்கு தெரியாமலே போய் வாங்கி சாப்பிடுவார். அந்த ஹோட்டல் வளரும். வளர்ந்துருமா? எப்படி வளரும்? நீங்க தான் சார் அதையும் சொல்றீங்க இதையும் சொல்றீங்கன்னு கேட்கக்கூடாது. எப்படி வளரும்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து இவன் அதுக்குள்ள தப்பு இல்லாம ஹோட்டல் நடத்தின்னு இருக்கணும். ஏதோ பிரச்சனை வந்ததுன்னா நீ கோப்புமாக்கு பண்ணியிருந்தான்னா அன்னைக்கு தீஞ்சு போன தோசைக்கோ அல்லது மட்டமான சாம்பாரை அவங்க சாப்பிட்டாங்கன்னா தொலைஞ்சிருவான். அப்போ நீங்க இன்னைக்குதான் கடவுள் வருவான், இந்த கோயிலுக்கு போய் தான் எப்படி பண்ணணும்னு சொன்னீங்கன்னா விளங்காது. நீ தொடர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கும் போதுதான் திடீர்னு ஒரு நாளைக்கு வரா இருப்பாரு, அவருக்கு நல்ல தோசை கொடுக்க முடியும் உங்களால. நீங்க கோப்புமாக்கு பண்ணி ஆரம்பிச்சுன்னா அன்னைக்கு பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வேலை என்ன இப்போது மாட்டிக்கு. அப்ப யாருக்கு தெரிஞ்சு பிரச்சனை? நாம எந்த அளவுக்கு உறுதிப்பாட்டுல தொடர்ந்து இருக்கிறோம் அப்படிங்கிறது இருக்குது. அந்த தொடர்ந்து இல்லாம அதுதான் உங்களுக்கு தெரியுமே. நாம கடவுள் காட்சி வர்றப்ப தவம் இருந்தவர் பெண்ணை பார்த்து துப்புனாரு. அப்புறம் காவிதாசனுக்கு வாயில துப்புனாருலாம் ஞாபகம் படிச்சிருப்பீங்கல்ல. தினம் கடவுள் இப்படி வருது இப்படி வருதுன்னு நினைச்சிட்டு இருப்பான். அப்புறம் கடவுள் அவன் நினைக்காத வடிவத்துல வரும்போது அவனால புரிஞ்சிக்க முடியாதெல்லாம் நிறைய கதை படிக்கிறீங்களா? அது கதை தான், அப்படிலாம் இல்ல. இருந்தாலும் அதை ஏன் சொல்றேன்னா, நீ தொடர்ந்து ஒரு செயலை மேற்கொண்டு அதுல நல்ல தன்மையை காட்டாவிட்டால், நடுவுல மாற்றிக்கொண்டால், கடவுள் என்றைக்கு அது உனக்கு உனக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கிற காலத்தில் நீ மாற்றிக் கொண்டிருந்தால் நீ அதல பாதாளத்துக்கு போய் விடுவாயே தவிர விடுதலைக்கோ அல்லது வளர்ச்சிக்கோ வாய்ப்பு இல்லை. அதுதான் அந்த முறை, கடவுள் முறை. ஆனா இந்த சித்தர்கள் திட்டினாலும் எது பண்ணாலும் நீங்க போயிட்டீங்கன்னா மாத்தி கொடுக்குறாங்க சார். இந்த மாத்தி கொடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிறப்புக்குள்ள இருக்கிற வினையை மேலே இங்கே மாத்தி கொடுப்பான். எதுக்கு அதை மாத்தி கொடுக்குறான்? இந்த அடிக்கடி ஆறுநர் எல்லா கூட்டத்திலையும் பார்த்து கேட்கிறாரு, நீங்க எங்களுக்கு புரியுற மாதிரி பேசுங்க அப்படின்னு வர முதல்ல. அதுக்கப்புறம் நீங்க என்னென்னமோ பேசுறீங்க. இந்த திருமூலர் சொல்றாரு, குழந்தை எப்படி பெற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் திருமூலர் சொல்றாரு, உடம்பை எப்படி வச்சுக்கணும்லாம் திருமூலர் சொல்றாரு, அதை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்றாரு. சரி, நாங்க சொல்லி கொடுத்தோம். ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணையும் நீங்க கல்யாணம் பண்ணிட்டியா? எதுக்கு கேட்கறேன்? நான் கேட்க மாட்டேன். அப்புறம் சரி, எதுக்கு உடம்பு நல்லா வச்சிருக்கணும்? அது கேட்க மாட்டேன். உடம்பு நல்லா வச்சிருந்தீங்கன்னா புரியும். எதுக்கு வச்சிருக்கணும் நான் சொல்லு. இந்த கட்டையை நல்லா எதுக்கு வச்சிருக்கணும் சொல்லுங்க. இன்னும் நல்லா வச்சுக்கணும். அதாவது ஒரு ஐடியா இருக்கா? இவ்வளவு நாளா நல்லா ஆரோக்கியமாக நினைக்கிறீங்களா? எதுக்கு இந்த உடம்ப நல்லா வச்சுக்கணும் சொல்லுங்க. ஏமாத்துறதுக்கா, உழைக்கிறதுக்கா, சாப்பிட்றதுக்கா, தூங்குறதுக்கா, எதுக்கு நல்லா இருக்கு? அதுவே புரியல. இல்ல, உடம்பு எப்படி இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நல்லா வந்தாலும் அதுக்குள்ள அடுத்த விஷயமா நான் நினைக்காத வரைக்கும் அது தெளிவாகாது. நல்ல இந்த தியரிக்குள்ள ஒரு பையன் என்ன கேட்டான், காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். சார் நல்லது பண்ணணும் நல்லது பண்ணணுங்கிறீங்க, எல்லாம் சரிதான் சார்.
நான் அடுத்தவனுக்கு நல்லது பண்ணா வந்து தப்பானதெல்லாம் கூட நடக்குது சார், இது எப்படி சார் நான் வந்து செய்யறது அப்படின்னு கேட்டான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, நீ எந்த காலத்திலையும் அடுத்தவனுக்கு நல்லது பண்ணி அதுக்கப்புறம் அதுல நீ வளராம எந்த காலத்திலையும் உனக்கும் அறிவு கிடையாது, உன்னால வளரவும் முடியாது. நீ அடுத்தவனுக்கு பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு தானே ஆசையை வச்சு பொண்டாட்டியை கட்ட வச்சான். உனக்கு இப்படி இவனெல்லாம் விட்டா தனியாவே போடுவாங்கடா அல்லது இவங்களை விட்டா தனியா போடுவாங்கன்னு தெரிஞ்சுதான் உனக்கு ஆசையை வச்சு அடுத்தவங்களோட தொடர்பை வச்சு அவங்களுக்கு என்ன செய்யணும், அடுத்தவங்களுக்கு என்ன செய்யணும், அடுத்தவங்களுக்கு என்ன செய்யணும் உனக்கு புரிய வைக்கிறான். கடவுள் புரிய வச்சானா இல்லையா? நான் ஆசைப்பட்ட பொண்ணு வேற யாரையும் ஆசைப்படக்கூடாது, அதுக்கு என்ன பேர் வச்சான்? கற்புன்னு பேர் வச்சான். அதான பேர் இருக்கு. சரி, இது மட்டும் போதுமா? நீ நல்லா வாழணுன்றதுக்காக அடுத்தவன் அழியணும்னு நினைக்காதடா அப்படின்னாரு திருவள்ளுவர். திருவள்ளுவர் சொன்னது என்ன? அறம் எனப்பட்டது இல்வாழ்க்கை. எல்லாத்துக்கும் சொல்லிட்டார். நீங்க எல்லா பாதி பேர் கல்யாண பத்திரிக்கை அதை போட்டிருப்பீங்க. கல்யாணம் என்பது இல்வாழ்க்கை என்பது ஒரு அறச்செயல், அதுதான் அறம். எல்லாரும் எழுதியிருப்பீங்கல்ல. அடுத்த வரி எழுதினாரு, அதுவும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று. கல்யாணங்கிற உடனே உங்க ஆசைக்காக ஆசைப்பட்டீங்கப்பா, ஆனா அடுத்தவனை கெடுக்காம அடுத்தவனை பழிக்காம நீங்க வாழ்ந்தாதான் இல்ல. என் தம்பி பொண்டாட்டியும் தம்பியை நல்லா இருக்கிறாங்க, இன்னும் கூடு போட முடியாது. உன் அண்ணன் பாரு எவ்வளவு சம்பாதிச்சுனா நீ இன்னும் கூடு போடக்கூடாது. அவனை விட நான் நல்லா இருக்கணுமா, நீ என்னை விட நல்லா இருக்கணுமா நினைச்சா என்ன வந்துடும்? சூழ்ச்சி தானே வரும், வேற என்ன வரும்? சூழ்ச்சி வர ஆரம்பிச்சா அப்புறம் எல்லாம் ஒண்ணு பிடிக்க ஆரம்பிச்சு. இதுதான் அடுத்ததெல்லாம் பேச போற. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லறம் வந்தா நீங்க கத்துக்க வேண்டியது என்ன தெரியுமா? அடுத்தவர்களை அழிக்காமல் நான் வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டால் நீங்கள் குடும்பம் நடத்தியவர்கள் என்று பொருள். யாருமே குடும்பமே நத்தல சார், நாங்க எங்க சார் அப்புறம் பாம்பன் சாமி கொள்கை வரைக்கும் வர்றதுன்னு தெரியுது இல்லை. இப்போ குடும்பம் நடத்துகிறேன் என்று சொன்னால் அதோடைய எல்லை அது அடுத்தவர்களை பழிக்காமல் அல்லது அடுத்தவர்கள், அவர் நாகரிகமா போட்டார், பிறன் பழிப்பதுன்னா என்ன, அவனை குறை சொல்லாம தொடங்கி அழிக்கிற வரைக்கும் நடக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு நான் இப்ப ரொம்ப நாள் கழிச்சு நிறைய பேரெல்லாம் சந்திச்சு சொந்தக்காரங்களை பத்தி கேட்டா அவங்கள ஆனந்த மீனா அச்சினாங்களே, சொத்தெல்லாம் பிரிச்சினாங்களே அப்படின்றான். எங்க போனாலும் இதை சொல்லாம இல்லை அவனும். இது என்னடா இது ரொம்ப குடும்ப ஊர்ல இருக்கிறவங்கிட்ட இவன் எப்படி அதாவது கண்டிப்பா இவன் பைண்டர் எதுல, அண்ணன் தம்பி குடும்பத்துல, இதுக்கே இவன் பழிப்பு இல்லாம நடத்த முடியலன்னா ஊர்ல எப்படி பழிப்பு இல்லாம நடத்துவான்? அடுத்தவன் இவனுக்கு சம்பந்தம் இல்லாம நல்லா இருக்கணும் எப்படி நினைப்பான்? நினைக்க மாட்டான்ல. அப்ப எந்த பயிற்சி, அப்ப குடும்பம் நடத்துறதுல என்ன பயிற்சி முதல்ல? அப்ப இந்த பயிற்சியை கடவுள் கத்துக் கொடுக்கிறாருன்னா நம்ம இந்த அமைப்பு கொடுத்தார். இந்த அமைப்புல வந்து கொடுத்தாருன்றத விட நிக்க வச்சாரு. உங்களை 1000 முறையில நீங்க வாழ்ந்தாலும் இன்னைக்கு வாழற முறையில நிக்க வச்சிருக்காருல்ல. அதுதானே சார் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. என்னது அது? இன்னும் லோக்கலா சொன்னா எப்படி சொல்லலாம்? அவர் எழுதினாரு, இவரு சிவகுமார்னு ஒருத்தர் கனையாகி இதே இல்லை, இந்த ஆணுக்கு இழைத்தவர்கள் பெண்கள் இல்லை அப்படிங்கிறத காட்டுறதுக்காக சங்கர் மெனக்கட்டு 2 பேரையும் ஒல்லியாக்கி ஐப்படத்தை எடுத்திருக்காருன்னு கொஞ்சம் திட்டினார். அதாவது வந்து மிரசலா இருக்குதல்ல. விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த அனுபவத்துக்குள்ள எது உங்களை இந்த அன்பு அப்படிங்கிறதுக்குள்ள ரொம்ப மெனக்கடை வைக்குது, எது தெரியுதா? அது நமக்கு இருக்கிற பிரச்சனை நிறைய சார், நாம தொடர்ந்து அதுல இருக்க முடியாது. ஆனா எது நினைக்க வைக்கிறது? இதை தாண்டி உங்களை உங்க பொண்டாட்டிய இப்ப என்ன சிலது நினைக்க வைக்கும். எப்படி நினைக்க வைக்கணும்? அது உங்களுக்கு மாதிரி இல்லை, எனக்கு நினைக்க வைக்கும். ஏன் அவன் இப்படி பேசினான், ஏன் அவன் இப்படி சொன்னான், அதுதான் என்ன உருத்தம். இது ஒரு பக்கம். இந்த அன்பு உலகத்துல எது நம்மள மிரட்டுது தெரியுதா உங்களுக்கு? இப்ப நீங்க இங்க தொப்பையில உட்காந்துக்கிறீங்க, யாருக்காவது இங்க உட்கார்ந்து இருக்கிறத தாண்டி அவங்க வீட்டுல இருக்கிற விஷயம் ஞாபகத்துல வந்துனே இருக்குதா? அது எது மூலமா வரும்?
நீங்க சொல்றது இல்லை சார், நான் காலையில இருந்து கம்பெனிக்கு போறேன், கம்பெனிக்கு போனா ஞாயிற்றுக்கிழமையில கொஞ்ச நேரம் கழிச்சா ஒரு வண்டியை புடுன்னு எடுத்து நீங்க வந்துடுறேன், வீட்டுல எல்லாம் ரொம்ப நேரம் பேசுறது இல்லை சார் அப்படின்னா உங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லைங்க. அது வேலை அப்படியே நடக்கட்டும்னு அர்த்தம். ரொம்ப நேரம் ஆட்டையை போட்டு பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதே வேலையா இனியும். ரொம்ப நேரம் பேசுறீங்க பாருங்க, இந்த ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களை பிரச்சனை வரும்போது பாதிக்கும். அதனால நான் பையனுக்கெல்லாம் சொல்லிடுவேன் காலேஜில், டேய் நீ லவ்னா பண்ணு கிவ்னா பண்ணு, ஆனா அதிக நேரம் போன்ல பேசி தொலைச்சிடாது, அப்புறம் தற்கொலை வரைக்கும் போய் நிற்க வேண்டிய மண்டை உனக்கு அதுல இருந்து வெளியே வரவே முடியாது. மண்டையை கெடுத்தது எது? இந்த வளவலா பேச்சு தான். அதனாலதான் பேசிக்கிட்டே இருங்கன்னு ஒருத்தன் செல்போனுக்கு விளம்பரம் போட்டா அவன் மேல கேட்க போடலாம். ஏன்னா சமூக பிரச்சனையில பேசிக்கிட்டே இருந்தா அவன் அவனை வாழ வைக்கிறது மீட்டெடுக்கிறதுக்கு 1000 சைக்காலஜிஸ்ட் தேவைப்படும். நீங்க பேசிக்கிட்டே இருந்தவனை மீட்டெடுக்கவே முடியாது. ஏன்னா அவன் தான் தற்கொலை பண்ணிக்கிறவன். அவன் தான் அது மூளையை சுத்தி 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 அவனை ஒண்ணு குடும்பத்துல அதிகமா பேசி நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு சக்கரை நோயா வந்திருக்கும், காதல்ல பேசியிருந்தா தற்கொலையில போய் முடிஞ்சிருக்கும். இந்த ரெண்டு தான் அதிகமா பேசுறதுல நடக்கிறது. இதையே நான் சொன்னேன். இவ்வளவு விவகாரம்லாம் ஏன் சொன்ன சொல்லுங்க பார்ப்போம். ஆரம்பிச்சது முருகன் வரலாறு, ரெண்டாவது வந்தது நாம கத்துக்கிற விஷயத்துல. இந்த கத்துக்கிறதுக்குள்ள இதை தாண்டி இந்த உடம்ப காப்பாத்துறத தாண்டி எதுன்னு வந்தன்ல, அப்ப உடம்ப காப்பாத்துறதுக்குள்ள நான் நினைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நான் தெரிஞ்சுக்கிறது, நான் பழகிறது, இதெல்லாம் வந்தாதான் இதுக்கு பேரு. நான் அடுத்தவனை பழிக்காம என்னால நினைக்க முடியுதா, அடுத்தவனை அழிக்காம வாழ முடியுதா அப்படிங்கிறத கத்துக்கிறது. இது இவ்வளவும் இல்லறத்திலேயே இருக்கு. இந்த இல்லறத்தினுடைய இந்த விஷயத்துல நான் என்னுடைய உறவுல கத்துக்கிற இதே விஷயம்தான். முதல்ல ஆரம்பிச்சேன் பாரு, எங்க கடவுள் உறவு, அதுக்குதான் இவ்வளவு கொக்கி போட்டேன். கடவுளை உறவா பேசுறீங்க அப்படின்னா கடவுள் எனக்கு மாமா மச்சானா வரமாட்டான். வருவாரா? ஏன் வரமாட்டாரு? என்னுடைய மாமனும் நீ, மாமியும் நீ, அப்பனும் நீ, எல்லாரும் நீங்கிறாருல்ல, சொல்றாங்களா இல்ல? மாணிக்கவாசல் சொல்றாரு, திருநாவுக்கரசு எல்லாம் சொல்றாங்க இல்ல. இன்றாலுமா எனக்கு எந்தையுமா உடன் தோன்றினராய் திருநாவுக்கரசர் சொல்றாருல்ல. இதுக்கு என்ன அர்த்தம் எழுதுவீங்க? அவங்கவுங்களாம் வந்தாரா? ஈன்றாலுமா எனக்கு எந்தையுமாய், என் அப்பாவாகவும் இருக்கிறாரு, அம்மாவாகவும் இருக்கிறாரு, என்னுடைய கூட பிறந்தவளாகவும் இருக்கிறாருன்னு பாக்குறாருல்ல. இப்ப நீங்க என்ன சொல்லுங்க, கூட பிறந்தவ தான் கடவுளா இல்ல அம்மா தான் கடவுளா அப்பா தான் கடவுளா? நான் கேட்டா கோவம் வரும்ல உங்களுக்கு. இந்த நம்ம போய் இவ்வளவு எல்லாரும் கிண்டிலாம் கேட்கக்கூடாது சார் தானே கோவம் வரும் உங்களுக்கு. இப்ப எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்க? ஈன்றாலுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினரா, அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம். அதான் உடனே என்ன சொல்லுவீங்க? உலகத்தில் முதலிலே தெய்வம் என்பதை காட்ட வேண்டுமானால் அப்பாவும் அம்மாவும் காட்ட வேண்டும், அதற்கு பிறகு அவர்கள் குருவை காட்ட வேண்டும், அவர் கடவுளை காட்டுவார். எல்லாம் சொல்லி சொற்பொழிவுலாம் கேட்டிருப்பீங்கல்ல. அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம்னா தெய்வம் உண்டு என்பதை தெரிந்து கொள்ளுவதற்கு முன்னதாக இருக்கிற வரலாறு அம்மாவும் அப்பாவும். கடவுள் உண்டுகொள் இருக்கிறான்பா, எப்படி தெரியுது? முதல்ல எனக்கு அப்பா அம்மா என்ன காப்பாத்துறாங்க இந்த அளவுக்கு தெரிஞ்சா இவங்களை தாண்டி காப்பாத்துறவன் கடவுள் இருக்கிறாங்கிறத தெரியறதுக்கான முன்னாடி வரலாறு இது. எப்படி தெரியும் உங்களுக்கு? நல்ல அப்பா அம்மா கிட்ட தெரியுதா, எந்த அப்பா அம்மா கிட்ட தெரியுதா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அது கோளாறு வந்த பிறகு கடவுள் இருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்ளுவதற்கு நல்ல அப்பா அம்மா என்னை வளர்த்தால் கடவுள் இருக்கிறான்னு நேரா தெரிஞ்சுப்பேன். கெட்ட அப்பா அம்மா வளர்த்தா என் வினைக்கேற்ற மாதிரி கடவுள் அப்பா அம்மாவை கொடுத்தான்னு கொஞ்சம் வேற மாதிரி தெரிஞ்சுப்பேன். நான் வித்தியாசம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இடைவெளி? நான் தான் சொல்லுவேன்ல சொற்பொழிவுல, இந்த பிறப்புல இந்த அப்பா அம்மா மாதிரி எனக்கு அப்பா அம்மாவே பிறக்க கூடாதுன்னு நான் கோயிலா வேண்டேன். ஆமா, ஏன்னா இதுகிட்ட மாட்டிக்கிட்டு இந்த அன்பு தொல்லையில நான் வெளியே வர முடியாம படுற அவஸ்தை எனக்கு தானே தெரியும். அப்ப எனக்கு ஒரு அப்பா அம்மா வில்லங்கம்மா இருந்தா எப்போ ஓடி போயிருப்பில்ல. அங்க மாட்டின்னு இங்க மாட்டின்னு படிக்கவும் முடியாம எழுதவும் முடியாம இதுங்களுக்கும் வேலை பார்த்துன்னு நாம அதுங்க சொல்றதையும் கேட்டுக்கின்னு
கேட்டு பாதி கேட்காம பாதி, இதுல மண்டை காய்ச்சல், அதுன்னு சொல்றது நாம கேட்கல, இது சொல்றது இது ஒரு அப்பா நாம சொல்லுவோம் உலகத்துக்குலாம் நாம் புத்தி தடே, நீ உலகத்துக்குலாம் புத்தி தரானா எனக்கு என் புள்ள என் முன்ன விட எனக்கு அதிகம் தெரியல, நான் அவர் சவால் பேசி அப்புறம் டே கயிறை முறுக்குனா தாண்டா அது ஸ்ட்ரென்த்துன்னு அவர் சொல்ல, நான் சொல்ல கயிறு ஓவரா முறுக்குனா அது புட்டுக்கேம்பான்னு நான் சொல்ல, அவன் இப்படி வாக்குவாதம் வர இப்படிலாம் ஒரு விஷயம் நடக்குது இல்ல. முதல்லயே பிரச்சனை இல்லாம இருந்தா ஓடி வந்துருக்கல அந்த கண்ணதாசன் மாதிரி. இப்ப அவன் வளர்ந்த பிறகு அப்பா அம்மாவை சொல்லி அதுல நான் அதுதான் சொல்ல மாட்டேன், பாரதி மட்டும்தான் இதுல விதிவிலக்கு. இந்த குடும்பத்தை விட்டுட்டு ஓடி வந்தோம் பெரிய ஆள் ஆனான்னா நான் வரலாறுல ஒத்துக்கவே மாட்டேன். பெரிய ஆள் அப்படி நிறைய பேர் இருக்கிறான். ஆனா குடும்பத்துல இருந்துகிட்டு பொண்டாட்டி புள்ள அப்புறம் சமூகம் எல்லாத்தையும் ஒரே மண்டையில ஏற்றி பாடுபட்ட ஒரே ஒரு போராளி, படைப்பாளி, அறிவாளி பாரதியார் மட்டும்தான். அந்த வரலாறுக்கு இணையா மற்ற வரலாறு நீங்க பார்க்க முடியாது. எல்லா வரலாறுலயும் குழப்பம் இருக்கும். ஆனா இவர் வரலாறு குழப்பம் ஆக்கிட்டாங்களோ. இவருக்கு குழப்பம் என்னன்னா குடும்பத்தையும் விடக்கூடாது, கொள்கையும் விடக்கூடாது, புதுமையும் விடக்கூடாது, அதாவது வேதத்தையும் விடக்கூடாது, தமிழையும் விடக்கூடாது, வடமொழியும் விடக்கூடாது, எந்த சமூகத்தையும் எல்லாத்தையும் சமரசம் பண்ணி கடவுள் மாதிரி. ஆனா கடவுள் அனுபவம் இல்லாம அந்த அளவுக்கு மண்டை காஞ்சி போராடின ஒரு படைப்பாளி வரலாறு உரியவன் பாரதியார். அவரை மாதிரி அந்த வரலாறு மாதிரி. நான் எதனால இதை சொல்றேன், நாமளும் அந்த மாதிரி அவசப்படுறதுனால தெரியுது. ஊரை விட்டுட்டு ஓட நான் இந்த சமுதாயத்துக்கு செஞ்சேன், திரும்பி பார்த்தா எங்க அப்பா அம்மா எங்க இருக்கிறாங்களே தெரியல, தியாகம் அடைஞ்சேன் அப்படி சொல்றாங்கல்ல. இப்போ படம்லாம் எடுக்கிறாங்கல்ல, இவர் கொண்டாட்டினாங்க, அவரு என்னாரு இவர் என்னாருலாம் எடுக்கிறாங்கல்ல, புத்தருக்கு எடுத்தாங்க, எல்லாருக்கும் எடுக்கிறாங்கல்ல. இதுல என்னையா பிரயோஜனம்? விட்டுட்டு ஓடிட்டா என்ன பெரிய, நீ இருந்துகிட்டு அதுல இருந்து என்னையா பண்ணன்னு கேட்கிறப்ப அதுதான் ஏன் சொல்லணும். அப்படிதான் ஏன் நாங்க சைவத்தை பாக்குறோம் யாராவது நம்ம சொல்றோமா? சைவம் தானே சொல்லுது, நீ இருந்துட்டு பாடுறான்னு தானே சொல்லுது. துறவு எல்லாரும் ஓடிப்போன்னு சொல்லல இல்ல சைவம். அப்ப நீங்க அதுல தானே நிக்கிறீங்க. அதுல தானே உறவு கோல் நட்டு முருக வாங்கி கடைய முன்னிற்கும் கடவுளை பத்தி படிக்கிறீங்க. அப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, உறவுல நேரா பாசிட்டிவா இருந்து கடவுளை பார்க்க வைக்கிறாங்கன்னா முடியுமா அது? இப்ப நீங்க எங்க அப்பா அம்மா ரொம்ப அன்பானவர்கள், கடவுள்லாம் என் மேல இவ்வளவு அன்பா இருக்கிறாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இவங்க அன்புல நான் இப்படிலாம் வளர்க்கப்பட்டேன், கொக்கோ கொக்கோ நானியால போட்டு அழுகிற மாதிரி மக்களை கேள்வி பண்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது இல்ல. அதாவது நீங்க ஒவ்வொருத்தரையும் அழ விட்டு ஒவ்வொருத்தரையும் அவங்களுடைய வீக்னஸை வெளியில வர வச்சு அழ வைக்கிற மாதிரி ஒரு அப்பா அம்மா அன்புடையவர்களாக உங்களுக்கு இருந்தால் நீங்கள் கடவுளை இவர்கள் மூலமாக பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால் என்ன பதில் சொல்லுவீர்கள்? இதெல்லாம் பிள்ளைய பேர் மூப்பை மேல வரல வச்சுன்னு வாங்கிறாரு, என்ன பண்றது? நான் என்ன பண்ணலாம், என்ன சொல்லுவான்? நான் சொல்லுவேன் அதுக்கு பேர் தாண்டா ஆணவம். அப்பா அம்மா என் மேல பாசம் அதிகமா வச்சிருந்தாலும், நான் அப்பா அம்மா பேர்ல அதிகமா பாசம் வச்சிருந்தாலும் ஆணவத்தை நல்லா அனுபவிக்கிறதுக்கு தான் பாசம்னே பேரு. அதனாலதான் பாசம்னாலும் கயிறு, கயிறுனாலும் பாசம். பாச கயிறுன்னு ரெண்ட போட்டா நாம இறைவன் எமன் பாச கயிறுனா என்ன அர்த்தம்? நீங்க வச்சுக்கிற பாசம் தான் கயிறு, கயிறு தான் பாசம். பாசம்னாலும் கயிறு, தாம்பு கயிறுன்றீங்கல்ல, அதான் பாச கயிறு. பாசம் அப்படின்னா கயிறு, கயிறுனாலும் கயிறு தான். இந்த கயிறு அந்த கயிறு தான். அந்த அந்த கயிறு என்ன அப்படின்னா நாம வைக்கிற பாசம் தான் நமக்கே அழிவு அப்படின்னு அதுக்கு அர்த்தம். நீங்க பாசம் வைக்க கூடாதுன்னு போய் சொல்றீங்க, என்ன சாமி நீங்க பாசம் வைக்கலாங்கிறீங்க? ஓ நீ பாசம் வை, நான் வேணான்னு சொல்ல, அந்த பாசத்துல நீ தொலைகிறல்ல அதுக்கு என்ன பேர் வச்சோம் ஞாபகம் இருக்கா? இதான் நான் சொன்னதுதான். மோகம், மதம், அராகம், கவலை, தாபம், வாட்டம், விசித்திரம், 7 விஷயம் சொல்லியிருப்பேன். ஆசைப்படுறது, அதுக்கு ரொம்ப விருப்பப்படுறது, அதுக்காக வருத்தப்படுறது, அதுக்காக வெண்டி சாவறதுலாம் வருது இல்ல. இதுதானே நம்ம வாழறது. ஒண்ணுக்கு மேல ஆசைப்படுறோம், அதை காப்பாத்துறோம், அதுக்கு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறோம், அதுக்கப்புறம் அது இல்லைன்னா அவஸ்தைப்படுறோம், அதுக்கப்புறம் நாம நோய் வந்து போய் சேரணும். இது எல்லாமே எதோட வேலைன்னு கேட்டா ஆசைப்படுறதுல தொடங்குது. அதுக்கு பேர் ஆணவம்னு எழுதினார் சிவஞான முனிவர். இப்ப நீங்க எந்த வேலை பார்த்தாலும் இதை தாண்டி இருக்குதா? அப்ப இதை தாண்டி ஒண்ணுமே இல்லை. அப்ப இதை தாண்டி ஒண்ணுமே இல்லை, இதுதான் வாழ்க்கை. இதுக்கு பேர் தான் என்ன? இதுக்கு பேர் தான் என்ன? எங்க அப்பா அம்மா ரொம்ப பாசமா இருந்தா கடைசி வரைக்கும் நான் என்ன பண்ணல,
கடவுளை உணர்றது நீங்க இந்த சொற்பொழிவாளர்கள் மாதிரி பேசக்கூடாது. சிம்பிளா எனக்கு அடுத்த வேலையை பத்தி தெரியாது சார், அதை இப்படி கேட்டுருவோம். அடுத்து நீங்க சொன்னீங்கன்னா உங்க அப்பா மேல பாசமா இருந்தீங்க, கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு கேட்பேன். கல்யாணம் ஆனவருக்கு உங்க அப்பா மேல பாசமா இருந்தா பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க, அங்க உனக்கு என்ன வந்திருக்கும்? பாவம் வந்திருக்குல்ல. அப்படிதான் சொல்லுவோம் பதில். அடுத்தது அப்படித்தானே சார். இப்ப கடைசியில நம்ம திருநெல்வேலி மெடிக்கல் டாக்டர் மாதிரி தான் கதை. அப்புறம் உங்களுக்கு தெரியல, மனநல காப்பாத்துக்கு தான் போய் சேரணும். அப்புறம் அப்ப இதெல்லாம் இல்லாம எனக்கு அறிவும் வரணும், நான் வளரணும். இப்படி நினைச்சா கடவுள் என்ன பண்ணுவான்? கொஞ்சம் குடைச்சலான்னு அப்பா அம்மா கொடுக்குறான். இப்ப எனக்கு என்ன தெரியுது? ரெண்டாவது கட்டம் புரியுது. என்ன புரியுது? ஓஹோ, நமக்கு அப்பா அம்மா கிடைக்கிறதுனா என்ன, நாமன்னா என்ன, இதுக்கு காரணம் என்னன்னு பதில் கிடைக்குது. எப்போ இத பத்தி ஆராய்ச்சி பண்ணா அதானே கிடைக்குது. அப்ப என்ன உங்களுக்கு தெரியாம என்ன புரியுது? ஓஹோ, இது கடவுள்ங்கிறதுனா என்ன, நான் செய்ய வேண்டியது என்ன, நான் எப்படி நடந்துக்கணுங்கிறதெல்லாம் இதுல புரிய வைக்கிறாரு. அதானே அதுக்கு அர்த்தம். அது கூட ஒத்துக்க மாட்டீங்களா? ஓ, யாரும் புரிஞ்சுக்கிற ஐடியாவே இல்லையா சார்? என்ன நீங்க கட்சி வரைக்கும், அதாவது நான் நல்லவனா இருக்கணும். எப்படி தெரியும் நான் நல்லவனா இருக்கணும்? எப்படி சார் தெரியும்? அப்போ நல்லவனா என்னன்னு கேக்குறீங்களா? சரி கொடுங்க, நான் ரொம்ப விவரமா சொல்லல. நான் நல்லவனா இருக்குதுன்னா ஏமாத்தாம எனக்கு காசு வந்தா போதும், அப்படிதான் நான் வாழறதுன்னு ஒருத்தன் நினைச்சுருக்கான். அவன் நல்லவன் தான். இப்ப அவனுக்கு காசு வரல, பொண்டாட்டிக்கு நகை எடுத்து கொடுக்கணும். நகைனா தாலி எடுத்து கொடுக்கணும். எடுத்து கொடுக்கல, நல்லவரா கெட்டவரா? இன்னும் தெரியல, எதுவுமே புரியல. எடுத்து கொடுக்கலன்னா நல்லவரா கெட்டவரான்றது பிரச்சனை இல்லை சார். எடுத்து கொடுக்கறதுக்கு அவர் கொள்கையை விட்டுட்டாருன்னா கெட்டவர். இப்ப கடவுள் சோதிக்கிறதுனா என்ன பண்ணுவான்? எடுத்து கொடுக்காத மாதிரியே பிரச்சனை பண்ணுவான். ஏன்னா நீ எங்கேயாவது திருட்டு தொழிலை பண்ணா உன்னை தொலைக்கிறதுக்கு ரெடியா. இப்ப புரிய வைக்கிறானா இல்லையா? புரிய வைக்கிறான். அங்க ஒழுங்கா இருந்தா என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவான்? ஒன்னே ஒன்று தான் பண்ணுவான், மனசை கொஞ்சம் நிம்மதியா வச்சுப்பான், வேற ஒன்னும் பண்ண மாட்டான். இழந்து போகாத வாழ்வுல முதல் ஸ்டெப் தான், மனசை கொஞ்சம் நிம்மதியா வச்சுப்பான். இந்த ஒண்ணுதான் முதல்ல கொடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான் தெரியுமா? உங்களை கெட்டவன் கூட சேர விடாம நல்லவன் கூட சேர்றதுக்காக வேலை பார்ப்பான். அதான் முக்கியம். அங்க கடவுள் நமக்கு எடுக்கிற முதல் ஸ்டெப்பு நம்மளை காப்பாத்துறதுக்கு அயோக்கியர்கள் கூட சேர்த்து வச்சிருந்து ஞானம் கொடுப்பான். நீ திருடுறியான்னு பாக்குறதுக்கு, திருட மாட்டேன்னு முடிவு பண்ண பிறகுதான் நல்லவங்களோட சேர்த்து வைக்க ட்ரை பண்ணுவான். நீங்க யாராவது இன்னும் அயோக்கியர்கள் கிட்ட இருந்து விடுபடலை என்று சொன்னால் இன்னும் ஆன்மீகத்தில் உங்கள் அல்லாடி கொண்டிருக்கிறீர்கள் அர்த்தம். ஆன்மீகத்துல நான் வளர்ந்துட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி தொல்லைகள்ல இருந்து விடுபடுத்தி அதே சமயத்துல மிதமா வச்சு உங்களை வளர்க்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னா அங்கதான் உங்களுக்கு முதல் கட்ட மாற்றம். இப்ப சொல்லுங்க கடவுளை பத்தி. இந்த கடவுள் சிவபெருமான், முருகப்பெருமான், அதுக்கப்புறம் இவரை இந்த உறவு ஆண்டான் அடிமை உறவுல நான் கடவுளா பாக்குறதெல்லாம் இவ்வளோ விஷயம் பேசிருக்கிறோம்ல. எந்த விஷயம்? இப்போ அப்பா அம்மாவை நான் அனுபவிக்கிற மாதிரியே என் கடவுளை நினைக்கணும். அதுதான் திருநாவுக்கரசர் சொல்றார், ஈன்றாலுமா எனக்கு எந்தையுமா. எங்க அப்பா அம்மா, எனக்கு புள்ள, இவங்க எல்லாரையும் நான் கடவுளை அனுபவிக்கிற மாதிரியே நான் பண்றேன் அப்படின்னா இவங்களுக்குள்ள பேதம் இல்லாம இந்த உலகத்துல நான் பண்ணி பார்த்துக்கணும். எப்படி பண்ணுவீங்க? நல்லா புரியுதா? இது ஏற்கனவே வேற மாதிரி கேட்டிருப்பேன். ஒரு மனிதன் தன்னுடைய மனைவி, பிள்ளை, தாய், தந்தை, சகோதர சகோதரிகள் எல்லோரிடமும் நல்ல பெயர் எடுக்க முடியுமா? முடியாதுன்னு தெளிவா சொல்லிட்டீங்க. அது ஏன் முடியாது தெரியுமா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இந்த நாட்டுல கொள்கையே இல்லை, அதனால இந்த பசங்க அப்படித்தான் இருப்பாங்க. கொள்கை இல்லாத நாட்டுல அப்படித்தான் இருப்பாங்க. ஏன் தெரியுமா? நான் இந்த கொள்கையில இருக்கிறேன், எங்க வீட்லயும் இருக்கிறாங்க, என் ஊர்ல இருக்கிறாங்க, எனக்கு பிரச்சனை இல்லையே. புரிஞ்சுக்கிறாங்கல்ல, அண்டர்ஸ்டாண்டிங்.
அண்டர்ஸ்டாண்டிங்னா விட்டு கொடுக்கறது இல்லை, அதுக்குள்ள ஏத்துக்கிற நிலைமை வரும். அப்போ அதனாலதான் திருவள்ளுவன் ரொம்ப கவனமா சொன்னான், கல்யாணம் பண்ணிக்கும் போது நீ அடுத்தவனை குறை சொல்லாம பண்ணிக்க முடியுமா பாருன்னால. அடுத்தது சொன்னான், குழந்தை பெற்றுக்கினாலும் உனக்கு ஒரு கொள்கை இல்லாம குழந்தை பெற்றுக்காதான். புத்தனுக்கு ஒரு கொள்கை, பொண்டாட்டிக்கு ஒரு கொள்கை. கல்யாணம் பண்ணும்போது 40 வயசுல பண்ணா என்ன வரும்? 42வது வயசுல டைவர்ஸ் தான் வரும். ஓ நான் சொல்றது நீ கேட்க மாட்டேன், நீ சொல்றது நாங்க, எனக்கு இதான் பாலிசி, உன் பாலிசி இதான்யா அப்படின்னு தானே சண்டை வருது. 2 பேருக்கும் ஒரு பாலிசி இல்லைல்ல, அடிமையே ஆகக்கூடாதாங்க. 2 பேருக்கும் ஒரே பாலிசி தெளிவா இருக்கும், 2 பேருக்கும் ஒரே கொள்கை இருக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயம் வருதான்னு பாருங்க. இது பேசுறதுக்கு நல்லா இருக்குன்னு நீங்க நினைக்க வேணாம், இது நடைமுறைக்கும் உரியதுதான். அதை சொல்ல தெரியாம நம்ம தவிச்சிட்டு இருக்கிறோம், அதனால வர்ற கோளாறு இதுதான். அதுலதான் நமக்கு கொள்கை அவர்கள் மேல கோபம் வருது. இப்ப புரியுதா? உறவுல நான் அப்பா அம்மாவை மாதிரியே என் கடவுளை பத்தி பேசினா, ஒரு கொள்கையோட கடவுளை பார்த்தா கடவுள் என்பவர் எனக்கு பேதம் இல்லாமல் தெரிவார். கடவுள் எப்ப பேதம் இல்லாம தெரிவாரு? நான் ஒரு கொள்கை பேசணும். இப்ப சைவ சித்தாந்த கொள்கை பேசுறீங்க, வைணவ கொள்கை பேசுறீங்க, அத்வைத கொள்கை, சங்கரருடைய அத்வைத கொள்கை பேசுறீங்க. இதுல கடவுள் பேதம் இல்லாம தெரிவாரா, தெரிய மாட்டாரா? எல்லா நதிகளும் கடலை நோக்கி சங்கமிக்கின்றன, ஆதலினால் எல்லாம் ஒன்றே அப்படின்னு ஒரு அரசியல் வசனம் பேசிட்டு இருக்கலாமா? அது எந்த காலத்திலும் கிடையாது. சும்மா ஏமாத்துற விஷயத்துல அது ஒண்ணு. எந்த கொள்கை அனுபவத்துக்கு ஒத்து வந்து தொடர்ந்து பயணப்படுகிறதோ அதன் மூலமாகத்தான் தெளிவும் ஒற்றுமையும் வரும். இப்ப கடவுளை பத்தி நீங்க எடுத்துங்க. எது? எங்க அப்பா முப்பாட்ட முருகன் அப்படின்னு சொன்னா என்ன, முருகன் கடவுள்னு சொன்னான்னா சிவபெருமானுக்கு, சிவபெருமான் யாரோட கடவுள்னு இவனுக்கு முதல்ல கடவுள்னு ஒரு விஷயத்தை பேசிட்டு இவங்களுக்குள்ள ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அவங்களுக்குள்ள ஒரு சண்டை போட்டு அவங்களுக்குள்ள இவங்க பெரிய அறிவாளி மாதிரி பேசிக்கிட்டு, நான் முதல்ல இந்த மாதிரிலாம் வரும்போது என்ன தெரியுமா சொல்லுவேன், முதல்ல புத்திரம் நடத்துங்கடான்னு. குடும்பம் நடத்தினாதான் உங்களுக்கு முதல்ல பொறுப்பு வரும். நீங்க அதான் சொல்லுவீங்க. பொறுப்புனா என்ன? நான் எதை புரிஞ்சுக்கிறது, எதுக்கு விட்டு கொடுக்கிறது, எதுல அசிங்கப்படாம வாழறது, இது முதல்ல இருக்கும். இப்ப அசிங்கப்படுறது கவலைப்படுறது இல்ல, தேவையில்லைன்னா வெட்டி விட்டுறது. இந்த வெட்டி விடாம அசிங்கப்படாம இதை எப்படி நான் கொண்டு போறதுன்றப்பதான் எனக்கு என்ன வரும், இதுக்குள்ள எனக்கு எதை கத்துக் கொடுக்குறாங்களோ நான் அதை கத்துக்குவேன், இல்லாட்டா நான் கத்துக்கவே மாட்டேன். ஒரு ஆள் இதுக்குள்ள முரண்பாடு வருதுன்னா நான் எதை கத்துக்கணுமோ அதை கத்துக்கிறேன்ல. அப்ப இந்த தத்துவத்துக்குள்ள நீ எந்த தத்துவத்துக்குள்ள வேணாலும் போ, எந்த உறவுக்குள்ள வேணாலும் போ, எதை புரிஞ்சிக்கிறதுன்னு அது சரியான பாதையில போகுதோ அதுதான் எது கடவுளால் இறுதி செய்யப்பட்ட தத்துவம்னு பேர். இப்ப கண்ணபிரான் வாழ்ந்தார். கண்ணன் எத்தனை பொண்டாட்டிகளோட வாழ்ந்தார் தெரியுமா உங்களுக்கு? அவன் மிகப்பெரிய அறிவாளி அந்த காலத்துல. அவன் எத்தனை பொண்டாட்டியோட வாழ்ந்தான்? 16,000 பொண்டாட்டி கணக்குல. கணக்கு இல்லாம ஒரு 30,000 பொண்டாட்டின்னு வரலாற்று ஆசிரியர்கள் டிடி கோத்தாம்பிலாம் எழுதுறான். சரி, இதை ஏத்துக்கிறீங்களா? நீங்க வரலாறு ஏத்துக்கிறீங்களான்னு கேட்கல, இந்த மாதிரி ஒரு விஷயத்தையாவது ஏத்துக்கிறீங்களான்னு கேட்டேன். சரி, அந்த காலத்துல திரௌபதி எப்படி வாழ்ந்தா நீங்க நினைச்சு பாருங்க. அதாவது நீங்க ராமாயணத்துல அழகா அது மகாபாரத டிவியில அழகா பாக்குறது கத்து கொடுத்துட்டனால அழகா பார்த்துட்டு இருக்காதீங்க. அதுக்குள்ள இப்படி பாத்தீங்கன்னா திரௌபதி எத்தனை பேர் புத்தகம் கேட்டா என்ன சொல்லுவீங்க? 5 பேர். அதெல்லாம் சார் அதை தெளிவா சொல்லுங்க சார் கேட்டா, அந்த காலத்து விஷயமா தான் எதை பதிவு பண்றான்? கண்ணனை பதிவு பண்றான். இப்ப கண்ணன் வாழ்க்கை ஏற்றுங்களா, திரௌபதி வாழ்க்கை ஏற்றுங்களா? நீங்க யாரும் அதை ஒத்து வர மாட்டீங்கல்ல. அது வெளியேறு மாதிரி அதெல்லாம் வேலைக்கு ஆக மாட்டீங்கல்ல. சரி, பரவாயில்ல. அதெல்லாம் ஒத்து வரலன்னு தான் யாரோட வாழ்க்கை வருது? அதுக்கப்புறம் ராமனோட வாழ்க்கை வருது. ஒரு பொண்டாட்டி, ஒரு புருஷன். இதுல தெளிவா கடவுள் நிற்கிறாரா இல்லையா? அதாவது மனுஷன் அவன் இஷ்டத்துக்கு போவான், எது சரியா வருதோ அங்க கடவுள் அதை கொள்கையாக்குவான். இதுதான் சார் வரலாறு. மனிதன் வளர்ச்சி அடைந்த வரலாறா இருந்தாலும் கடவுள் வரலாறா இருந்தாலும் எது சரியானது என்று இவனாகவே போய் இவனே நிக்கிற மாதிரி ஆக்கி அங்க நிக்க வைக்கிறதா கடவுள் வேலை. அடுத்ததுக்கு வாய்ப்பு இல்லை.
புரியுதா உங்களுக்கு? இதே விஷயம்தான் பூமி கடவுள், தண்ணி கடவுள், நெருப்பு கடவுள், சூரியன் கடவுள்னு ஆரம்பிச்சவன், அதுக்கப்புறம் கடவுளை தவிர ஒண்ணும் இல்லைன்னு சொன்னவன், அப்புறம் கடவுளே இல்லைன்னு சொன்னவன், இவன் எல்லாரையும் தாண்டி கடவுளை எப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணணுமோ அப்படிலாம் ஆராய்ச்சி பண்ண வேத உபநிடதங்களுக்கு பிறகு கடவுள் அனுபவம் இப்படிப்பட்டதுன்னு ஒரு ஆள் தெளிவா இந்த உலகத்துல கொள்கை முடிவா அறிவித்தார். அவருக்கு பேர் தான் திருஞான சம்பந்தர். அதை ஏத்துக்கிட்டு அந்த மரபுல திருநாவுக்கரசர், சுந்தரர், அப்புறம் வள்ளலார், பாம்பனார் வரைக்கும் அதே மொழியில கடவுள் அனுபவத்தினுடைய வேற வேற பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு கடவுள் இந்த மொழியை பயன்படுத்துகிறார். எந்த மொழிய? தமிழ். இப்போ இந்த விஷயம் உலகத்துல வேற எந்த பகுதியிலையும் இப்படி இல்லை. இது பொய்யும் இல்லை. பாம்பன் சாமி மேல ஏதாவது சொன்னா உங்களுக்கு கோபம் வரும்ல. திருஞான சம்பந்தரை நான் திட்டும் போதும் பாம்பன் சாமிகளை திட்டும் போதும் உங்களுக்கு யாருங்க திட்டினா அதிகமா கோபம் வரும்? யார திட்டினா கோபம்? அவங்களை திட்டிடுவோம். யார திட்டினா கோபம் வரும்? உங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிற பாம்பன் சாமி நான் வீடு பக்கத்துல இருக்காரு, நெருக்கமாகிறாருன்றீங்க. எப்படி எதை வச்சு நெருக்கமாகிறாரு? கால இடைவெளி. அதானே? கொஞ்சம் பக்கத்துல கால இடைவெளியில பக்கத்துல இருக்கிறார். அவரு குருங்கிறார் திருஞான சம்பந்தர். பாம்பன் சாமியை திட்டினா அதிகமா கோவம் வருமா? அவரு குருங்கிறவரை திட்டினா எவ்வளவு கோவம் வரணும் உனக்கு? அதுவே தெரியல, அதுவே தெரியல. அந்த அளவுக்கு நாம என்ன இல்ல பழகல. பழகினாதான் ஓ இவர் யார பெரியாரா நினைக்கிறாரு, என்ன வந்திருக்குது வரலாறுன்னு தெரியும். இந்த வரலாறு தெரியாதனாலதான் கோபம் வரணும். வரலாறு தெரிஞ்சவனுக்கு, கொள்கை தெரிஞ்சவனுக்கு தான் கோபம் வரும். அதுபடி இல்லைன்னா சுண்டல் தான் வரும். அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்க, என்ன சொற்பொழி கொஞ்சம் சுண்டல் கொடுங்க கேட்டு வாங்கி சாப்பிடுறதுன்னே வந்து வராதுங்க. அப்புறம் புரியுதா? அப்ப என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரலாற்றுக்குள்ள உறவு என்பது கடவுளை நம்ம வாழ்க்கையில உறவுகள் மூலமாக என்ன என்ன தெளிவை நோக்கி நாம பயணப்படுகிறோமோ, எந்த உறவு கடைசியானது என்று பயணப்பட்டு வந்தோமோ, இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள இடைவெளி எதுவோ அதேதான் கடவுள் வரலாறு. இப்ப குடும்பமாயிட்டீங்கல்ல, முன்னாடி ஒரு பொம்பளை எத்தனை புருஷனை வச்சிருந்தாங்கன்னு தெரியாது, அது தாய் வழி சமூகம். ஒரு ஆம்பளை எத்தனை பொண்டாட்டியை வச்சிருந்தான்னு தெரியாது, அது ஆண் வழி சமூகம். இந்த ரெண்டை கடந்து ஒருவனுக்கு ஒருத்தி சொத்து அன்பு எல்லாம் சமம் சொல்றது இப்ப பொது உடைமை நாம பேசுறோம். பேசிங்களா? இப்போ இதுல வந்து நின்னுட்டோம். எதுல? ஒருவனுக்கு ஒரு கிலோ வந்து நின்னுட்டோம். இதுக்கு மேல அதுல வளர போறது இல்லை. இப்ப எதுல வளர்றோம்? என்னங்க குடும்ப நட்சி எதுல வளர்றீங்க? குழந்தையில வளர்றீங்களா? குழந்தை பெத்துக்கிறதுல வளர்றீங்களா? குழந்தையில இருந்து வளர்றீங்களா? எதுல வளர்றீங்க? இது எங்க வளர்றாரு? கேமரா வச்சுனே தூங்குவாரு. இவர் குடும்பத்துல என்ன பண்றாருன்னு யாருக்கு தெரியும்? தொழில் மூலமா வரும்போதே கேமரா வச்சுட்டு மணிக்கணக்கா தூங்கிட்டு இருப்பாரு. இவர் பாசம் வச்சுக்கிறாரா? தூங்கணும் பாதி. அதாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல நான் எதை என் புள்ள பொண்டாட்டி அப்பா அம்மா இதுல எதை கத்துக்கிறேன்னு மாறுறீங்கல்ல. இந்த வரலாற்று மாத்தல, எந்த வரலாற்றை மாத்தல? குடும்ப வரலாறு மாத்தல. இந்த குடும்ப வரலாறு இருந்துகிட்டு நான் என்பதை மாற்றுகிறோம். தான விஷயம். நான் இல்லைங்க, போய் புதுசா ஒரு கல்யாணத்துல சாப்பிட்டேன், அங்க நல்ல ஒரு ஸ்வீட்டு போட்டான், பார்த்தாலே சரி, நான் நாட்கள் கூட வைக்கல, அதை யாருக்கும் தெரியாம மடிச்சு பாக்கெட்ல எடுத்து வந்து என் பிள்ளைக்கு கொடுத்தேன்னு சொல்றான். அப்ப எப்படி இருப்பான்? அவனுக்கு பேர் என்ன? அதாவது நீங்க சாப்பிடும் போதே ஐயோ அவரு இல்லையே, அவருக்கு நாம கொடுத்துருக்கலாமே, ஐயோ அவங்களுக்கு கொடுத்துருக்கலாமேன்னு வீட்டை தாண்டி யாரையாவது நினைப்பீங்கன்னா நீங்க வளர்ந்துக்கிறீங்கன்னு அர்த்தம். சாப்பிடும் போதே வெளியில உட்காந்து உள்ள தோசை சுட்டு சாப்பிட்டு தண்ணியை கொண்டாந்து கஞ்சி தாங்க இருக்குது, சோறு இல்லைன்னு சொன்னது அந்த உண்டு. அந்த காலம் நமக்கு புரியல. நான் என்னென்ன சொல்றேன்னு என்ன சொன்ன? எடுக்கும் போதே சோத்தை எடுக்கும் போதே என் பிள்ளைக்கு ஸ்வீட்டுன்னு பாக்கெட்ல எடுத்து வச்சா நல்ல அப்பம் தானே? இல்ல இல்ல, நல்ல அப்பனா நல்ல அப்பம் இல்லையா? நீங்க இப்படி சொன்னாலும் அப்படி சொல்லுங்க, அப்படி சொன்னாலும் இப்படி, அதே சொல்லிங்க கூடாது. கட்சி வரைக்கும் நல்ல அப்பந்தான். நீங்க அதுல அறியாம இருக்குதுங்கிறது அப்புறம் சார். இப்ப அந்த அன்பு தான் கத்துக்கிறது. இப்ப என்ன தாண்டி அது நாட்டுல தண்ணி ஊர்னா கூட என் புள்ளதான் சாப்பிடணும்னு தூக்கிட்டு வரீங்கல்ல,
அந்த அனுபவம் நீங்க சாப்பிடும் போது வேற யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச மூணாவது மனிதரும் சாப்பிடணுங்கிற எண்ணம் வருதுன்னா தெரியாம சாப்பிடணுங்கிற எண்ணத்தை தாண்டி நீங்க வளர்ற மாகேஸ்வர பூஜை அங்கதான் தகுதி அடையுது. அடுத்தவங்களுக்கு சாப்பாடு போறதுல மாகேஸ்வர பூஜை இல்ல. நீங்க சாப்பிடும் போது இன்னவரெல்லாம் நம்ம சாப்பிட்டுக்கலாமே, அவங்களாம் இல்லையே இன்னைக்கு அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஆணவத்தை தாண்டி வருமானால் உங்களுக்கு மாகேஸ்வர பூஜை வேலை செய்யணும்னு அர்த்தம். அது இல்லைன்னா சாம்பார் இருக்குதா, புளி போடணுமா, மிளகா போடணுமான்னு போன் பண்ணிட்டு தான் கேட்டு உட்காந்துருக்கணும். அதாவது நான் எண்ணம் மாறுகிறதா, எல்லா தொழிலையும் எண்ணம் மாத்துறதுதான் கடவுளோட வேலை. அதுல குடும்பத்துக்கு வந்த வரலாறு குடும்பம் நடத்தின வரலாறா மாறுது. இதுக்கு என்ன இடைவெளி? குடும்பம் வரைக்கும் வந்த வரலாறு தான் கடவுளை கண்டுபிடிச்ச வரலாறு. அது சிவனா இருந்தான்னா, முருகனா இருந்தா, மூக்கனா இருந்தான்னா, இவனுக்கு என்ன பேர்லையா இருக்குது புண்ணாக்கு? இல்ல இல்ல, பேரை தாண்டி கடவுள்னு வர்றப்ப அவன் பாட்டனா அவங்க ஒப்பனா? இல்ல 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 இல்ல. அப்ப கடவுள் என் பாட்டங்கிற பேர்ல இருந்திருக்கலாம். ஏன்னா அவன் என்னுடைய அப்பன் கடவுளை காட்டிய மாதிரி என்னுடைய பாட்டனும் கடவுளினுடைய ஒரு வரலாற்றுக்கு சொந்தக்காரன். ஆனால் அவனே கடவுள் இல்லை. கடவுள் என்கிற ஒருவனை இன்றைக்கு வள்ளலாரும் பாம்பனாரும் சொன்ன மாதிரி அனுபவிக்கிறான்னா அதை சொல்றதுக்கு வந்தவன் தான் பாட்டனே தவிர கடவுள் பாட்டன் இல்லை. புரியுதா வரலாறு? இது வரும்போது இதுக்கும் நீங்க ஆரம்பிச்ச தகராறு ரகசியத்துக்கு என்ன சம்பந்தம் நினைக்கிறீங்கல்ல? ஆமா, எப்படி கடவுள் வரலாறுல நீங்க வந்தீங்களோ, கடவுள் என்பவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகம் முழுமையும் இருக்கிறது என்று சொன்னால் இதை கடந்தும் அவன் இருக்கிறான். அவருக்கு பேரு வெளி, ஆகாயம். இந்த இடத்திலேயும் லிங்கமாகவும் நடராஜராகவும் கடவுள் இருக்கிறார். அது உருவ அடையாளம். இதை கடந்து என் உடம்புலையும் உடம்பு கடவுள் இருக்கிறார், என் ஆன்மாவிலையும் ஆன்மாவாக கடவுள் இருக்கிறார், பொருளிலும் பொருளாக இருக்கிறார், எல்லாவற்றிலும் அது அதுவாக இருக்கிறார். இப்ப கடவுளை நான் அனுபவிக்க வேண்டும். எப்படி? வெளியாக பொருளை கடந்து இருக்கிற கடவுளின் தன்மை அதே தன்மையினுடைய ஒரு வடிவமாக இருக்கிற இடம் தகராலை. அதாவது என் உடம்பு அளவுல உடம்பாக கடவுள் இருக்கிறது. கடவுளே உடம்பு கிடையாது. இந்த இந்த மைக்கு கடவுளா இருக்கும், ஆனா மைக்கே கடவுள் கிடையாது. அதுதான் ரொம்ப கேவலமான ஒரு உதாரணத்துல சொன்னா உங்களுக்கு புரியும். செருப்புல கடவுள் இருப்பார், ஆனா செருப்பு கடவுள் கிடையாது. உடனே புரிஞ்சுக்கிட்டு சொல்றது இதெல்லாம் உங்களுக்கு திணறும். ஏன்னா உங்களுக்கு மட்டமானதை சொன்னாதான் அது புரியும். அதனால செருப்பு காப்பாற்றுது நம்மள. அதுல காப்பாற்றுகிறது என்று சொன்னால் கடவுள் தன்மை அதுல இல்லாம இல்ல. எல்லாத்துலயும் கடவுள் இருக்கிறாருன்னா மலத்திலையும் கடவுள் இருக்கிறார். அது இல்லாம இல்ல. ஏன்னா மலம் ஒழுங்கா போனாதான் நீ வாழவே முடியும். மலம் ஒண்ணும் கேவலம் கிடையாது. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மலம் சாப்பிடறதுக்கு உரியது இல்லை, மலம் வெளியேற்றுவதற்கு உரியது. தமிழ்ல நம்ம ரொம்ப அழகா எல்லாத்துக்கும் பேர் வச்சிருக்கிறோம். ஆனால் கடவுள் எல்லாவற்றிலும் இருக்கிறார். கடவுளே அது இல்லை. சங்கரர் சொன்னார் கடவுள் தான் அது. இது கடவுள் இல்லைன்னு தெரிஞ்சப்ப அது தெரியும், அது தெரியல, இது தெரியும், அது வேற. கடவுள் எல்லாவற்றிலும் இருக்கிறார். ஆனால் கடவுள் இல்லாமல் எதுவும் இல்லை. கடவுளே அந்த பொருள் இல்லை. இதுதான் முக்கியம் சைவ சித்தாந்தத்துல. இப்போ கடவுளையே கடவுளா அனுபவிக்கணும். எப்படி அனுபவிப்பீங்க? கடவுள் என்பவர் எல்லாவற்றையும் உள்ளே அமைத்துக் கொண்டு வெளியாக இருக்கிற தன்மை தான் கடவுள் தன்மை. அந்த வெளி நான் என்று சொல்லுகிற இந்த இடத்துல இருக்குது. அதுக்கு பேரு தகராலயம். அப்போ கடவுள் தன்மையிலேயே கடவுள் இருக்கிற இடம் என்று சொன்னால் அது தகராலயம். கடவுள் என் உடம்புல இருக்கிறாரு, உயிரில் இருக்கிறாரு, அது வேற. கடவுள் தன்மையிலேயே இருக்கிற இடம் தகராலயம். அந்த கடவுள் தன்மையாக இருக்கிற பெரிய விஷயமாக இணைந்தால் சிதம்பர ரகசியம், தகராலய ரகசியம் என்கிற வெளிக்கு உள் வெளி போய் சும்மா இருக்கிற சுகம்ங்கிற விஷயம் வள்ளலார் சொன்னது. அம்மா பொருள் ஒன்றும் அறிந்தலனேன் அருணகிரிநாதர் சொன்னது. அத பாம்பனார் தகராலய ரகசியம் சொன்னது. இதுதான் இருமையின் ஒருமையின் திருஞான சம்பந்தர் சொன்னது. இந்த பாரம்பரியத்துல நீங்க புரிஞ்சுக்கிட்டு
இதுல தெளிவானீங்கன்னா தான் கடவுள் பாதையில தெளிவா வந்தீங்கன்னு அர்த்தம். அதுக்கு தான் நான் கொஞ்சம் உங்களை இதுல தெளிவாக மண்டி அடிக்கிறது. அதுல தெளிவானீங்கன்னா தான் இது என்னோட கொள்கைன்னு சொன்னீங்கன்னா தான் இது தப்பானது என்று அடுத்ததை சொல்லி நீங்களும் நல்வழிப்படுத்த முடியும், நல்வழிக்கு நீங்களும் வர முடியும். இல்லை என்றால் கடைசி வரைக்கும் வழக்கம் போல சொல்லுவது உருப்பட மாட்டீர்கள். இந்த அளவிற்கு தந்து நிறுத்திய திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி.